ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு முண்டக உபனிஷதம். இப்போ இந்த முண்டக உபனிஷத்துல கடந்த வகுப்பிலே 3வது பகுதியிலே முதல் அத்தியாயம் பார்த்தோம். அந்த முதல் அத்தியாயத்திலே 4 மந்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். அதில் கடைசியாக ஞானியரில் சிறந்தவன், ஒரு ஞானி எப்படி இருப்பான், அவனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொன்னது. அப்போ எல்லாவற்றுக்கும் சாட்சியாக அந்த ஞானியினால் இருக்க முடிகின்றது. அப்போ அந்த சாட்சித்தன்மை என்ன, அந்த உண்மை நிலை, அந்த இறைத்தன்மை, இறை அனுபூதி என்பது என்ன என்பதெல்லாம் கடந்த பாடங்களிலே பார்த்தோம். இப்போ இன்றைக்கு அந்த ஆன்ம தரிசனத்துக்கான சாதனைகளை இந்த நூல் பேசுது. அதுல இப்போ 5வது மந்திரம் பார்க்கலாம். 5வது மந்திரத்திலே சத்யேன லப்யஸ் தபசா ஏஷ ஆத்மா சம்யக் ஞானேன பிரம்மச்சரியேன நித்யம் அந்தஹ சரீரே ஜோதிர்மயோகி சுப்ரோ யம் பஷ்யந்தி யதயஹா ஹீன தோஷாஹா அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மை, தவம், உறுதியான ஞானம், பிரம்மச்சரியம் ஆகியவற்றை தொடர்ந்து அதை நம்முடைய நடைமுறையிலே கொண்டு வந்தோம் என்றால் அந்த ஆன்மா அடையப்படுகின்றது அப்படின்னு சொல்லுது. அதாவது இப்போ அந்த ஆன்மா அறிவு என்ற விஷயம் இந்த உடலிலே இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். கடந்த பாடத்தில் பார்த்தது அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது வெளியே இருக்கக்கூடிய மகா ஆகாசம் ஒரு குடத்துக்குள்ள இருந்தா அதை கட ஆகாசம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த குடத்துக்குள்ள இருக்கிறதுனால கட ஆகாசம்ங்கும் போது அது அந்த பெரிய ஆகாசத்திலிருந்து பிரிந்து விட்டது போல தோணுவதற்கு என்ன காரணம்? அந்த பானையினுடைய வடிவம், அந்த பானை ஒரு வடிவத்துல உண்டாக்கப்பட்டதுனால நாம் என்ன பண்றோம், இதுக்குள்ள இருக்கிறது கட ஆகாசம், வெளியே இருக்கிறது மகா ஆகாசம்னு பிரிச்சு பார்க்கிறோம். அது மாதிரி இப்ப இங்க மனித உடலுக்குள்ள அந்த அறிவு இருக்குது, புறத்திலையும் வெளியே அந்த அறிவு எங்கும் எதிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. அப்ப நம்முடைய உடலுக்குள்ளே அந்த அறிவு பிரகாசிக்கிறது. அந்த தூய அறிவு புனிதமான ஒளி பிரகாச நிலையிலே நம்ம இடத்திலே இருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப அதைத்தான் இந்த மந்திரம் சொல்லுது. அதை தெரிந்து கொள்வதற்கு, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவை, அந்த ஆன்மாவை நாம் உணர்ந்து கொள்வதற்காக, அந்த தூய அறிவை நாம் உணர வேண்டுமானால் அதற்கான சாதனைகளையும் நாம் செய்தாக வேண்டும் என்று சொல்லுது. இப்ப அந்த அடிப்படையில் இங்க 4 சாதனைகளையும் சுட்டி காட்டுது. அது என்னென்ன அப்படின்னா, 1 உண்மை, 2வது தவம், 3வது உறுதியான ஞானம், 4வது பிரம்மச்சரியம். இப்ப இதைத்தான் இங்க சாதனைகளா சொல்லுது. ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, சாதனைகள் அப்படின்னா ஏதோ தலைகளா நின்னா தான் ஆன்மாவை அடைஞ்சிட முடியும் போல் இருக்கு, இல்ல வேற ஏதாவது பயிற்சிகள் செஞ்சா தான் ஆன்மாவை அடைஞ்சிட முடியும் போல் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்ப ஏதேதோ பயிற்சிகளும் முயற்சிகளும் செய்யறாங்களே தவிர தன்னை, தன் மனதை சரிப்படுத்திக் கொள்ள யாரும் தயாரா இல்லை. ஏன்னா ஏதேதோ வேலைகளை செய்து கொண்டு உலக விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்க தான் நம்ம அதிகமா பார்க்கிறோம். ஆனா தன்னை அறிந்து தன்மயமாக வேண்டும் என்ற அந்த போக்கு, அந்த எண்ணம் பெரும்பாலானவர்களிடத்துல காணப்பட முடியதில்லை. அப்ப அதனால இந்த 4 சாதனைகள்ல இதுல முதல் சாதனையாக உண்மையை பேசுது. அதாவது மற்றவர்களிடம் நாம் பேசும்போது அதனுடைய விளைவுகளை நாம் கருத்தில் கொள்ளாமல் கண்டபடி பேசிவிடுகின்றோம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் நம்ம மனம் போன போக்குல பேசாம நம்முடைய பேச்சுல ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு உண்மை இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் எதிர்பார்க்குது. அப்ப அதனால நம்ம நம்முடைய நடைமுறையில இந்த மாதிரி ஆத்ம ஞான பாதையில நம்ம பயணிக்கும் போது அந்த உண்மை பேசுவதிலே ஒரு பிடிவாதம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்குது இந்த சாஸ்திரம். அதைத்தான் சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நம்முடைய ஆரம்ப நிலை பாடங்கள்ல அடிக்கடி அதை சுட்டி காட்டுது. ஏன்னா ஒழுக்க நியதி இல்லாம நம்ம அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது. அப்ப அதனால நம்ம இங்க என்ன பண்ணணும், உண்மை பேசுவது மிக மிக முக்கியமான ஒரு கருத்தாக இந்த மந்திரம் சுட்டி காட்டுது. பிறர் மனத்தை நோக்கச் செய்யாத
உண்மையைத்தான் நாம் எப்பொழுதும் பேச வேண்டும். அத்தகைய பேச்சை வாக்கினால் செய்கின்ற தவம் என்று வகைப்படுத்துகின்றது பகவத்கீதை. அப்ப அதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா இங்க வந்து நம்ம உண்மையை பேசணும், மற்றவருடைய மனதை புண்படுத்தாம பேசணும். அப்ப அந்த மாதிரி ஒரு நல்ல நிலையில பேசக்கூடிய அந்த பேச்சு தான் இங்க ஒரு தவமாகவும் பார்க்கப்படுகின்றது. அப்ப அந்த அடிப்படையில உண்மையை எப்போதும் பேச வேண்டும், அதை இனிமையாக பேச வேண்டும். இனிமை அல்லாதவற்றை எப்பொழுதுமே பேசக்கூடாது. இந்த விஷயத்தை வந்து நம்முடைய சான்றோர்கள் காலம் காலமாக கடைபிடித்து வந்தார்கள். அதுவே நம்முடைய தர்மமும் ஆகும் என்று வாழ்ந்தார்கள். இதை பற்றி பழைய நூல்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுது. மனு தர்மமும் இதையெல்லாம் சுட்டி காட்டுது. எப்படியெல்லாம் மனிதன் ஒழுக்க நியதியில வாழ வேண்டும் என்ற சில அடிப்படை உண்மைகளை நம்முடைய சனாதன தர்மத்திலே வந்த அந்தந்த காலகட்டங்களிலே வாழ்ந்த மகான்களும் யோகிகளும் ஞானிகளும் இந்த சமுதாயத்துக்கு புரிய வைக்க முயற்சி செய்திருக்கின்றார்கள். அப்ப அந்த அடிப்படையில் பகவான் ஆதிசங்கரர் சொல்லும்போது கூட அந்த உண்மை என்பதையே உண்மையான வாழ்வு என்ற ஒரு பரந்த பொருளிலே நாம் உண்மையை ஏற்றுக்கொண்டு தான் வாழ வேண்டும், உண்மையற்றவற்றை விட வேண்டும் என்கிறார். ஆன்மாவை அடைவதற்கான அனுகூலமானவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அனுகூலம் இல்லாதவற்றை விட்டுவிட வேண்டும் என்று பகவான் ஆதிசங்கரரும் சுட்டி காட்டுகின்றார். அப்போ இந்த உண்மைங்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய பேச்சில் எப்பொழுதும் நடைமுறைக்கு கொண்டு வந்து விட வேண்டும். அந்த 4 சாதனைகளிலே இது ஒரு முதல் சாதனையாக பார்க்கப்படுகின்றது. இரண்டாவது தவம் என்று சொல்லுது. தவம்னா என்ன அப்படின்னா, இந்த மனதிற்கும் புலன்களுக்கும் முறையான பயிற்சி அளித்தல். ஏன்னா இங்க இந்த மனசும் புலன்களும் தான் உலக விவகாரங்களில் போய் சிக்கிக்கிட்டு சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்குது. கண்ணு ஒன்று பார்க்குது, ஆசைப்படுது, உடனே அதை அடைய வேண்டும் என்று மனசு விரும்புது. அப்ப அதற்கான தீவிர முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு மீண்டும் மீண்டும் பல விவகாரங்களை, புற விஷயங்களை இழுத்து போட்டுக்கிட்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப அதனால் இந்த புற உலகை விட்டுவிட்டு அக உலகை நாடுமாறு மனதையும் புலன்களையும் ஒருமைப்படுத்துவதுதான் இங்கு மிக உயர்ந்த தவம் என்கின்றது மகாபாரதம். அப்ப அதையும் நாம் இங்க எடுத்துக்கணும். ஏன்னா இங்க தவம் என்ற அடிப்படையில பார்க்கும்போது பெரிய பெரிய மகான்களும் ஞானிகளும் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை முறையை நாம் இங்கு நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக இந்த மந்திரம் சுட்டி காட்டுகின்றது. அடுத்தது மூன்றாவதாக உறுதியான ஞானம் என்கிறது. அதாவது நம்முடைய ஞானம் உறுதியாக இருக்க வேண்டும். என்ன ஞானம்? ஆன்ம ஞானம். அதாவது எத்தனையோ ஞானம் இருக்குது. ஞானம் என்று பொதுப்படையா பேசிட்டா, இப்போ உலகியல் விவகாரத்துல வந்து ஒரு அறிவியலை பற்றி ஒரு ஞானம் இருக்கலாம், கணிதத்தை பற்றி ஒரு ஞானம் இருக்கலாம். அந்த ஞானத்தை பத்தி இப்ப இங்க பேசல. இங்க சொல்லக்கூடிய உறுதியான ஞானம் தன்னை அறிந்து தன்மயமாகக்கூடிய தன் நிலையை பற்றி பேசுகின்றது. அதாவது குரு வந்து உபதேசம் பண்றார், தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு உபதேசம் பண்றார். அப்போ இந்த சிஷ்யன் அதையெல்லாம் படித்து புரிந்து அந்த கேள்விகளை, சந்தேகங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி கொண்ட பிறகு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அவன் புரிந்து கொண்டான். அப்படி புரிந்து கொண்ட பிறகு அதில் அவன் திடமாக நிற்க வேண்டும், உறுதியாக நிற்க வேண்டும் என்று இங்க சாஸ்திரம் எதிர்பார்க்குது. அதுதான் இங்க வந்து உறுதியான ஞானம்னு சொல்லுதே தவிர வேற எந்த விஷயத்தையும் இங்க பேசல. அந்த ஒரு விஷயத்தை தான் இங்க உறுதியான ஞானம் என்று சொல்கிறது. அப்போ ஆன்மா உண்மை, அதுதான் சத்தியம். மற்றவர்களெல்லாம் மித்தியா அப்படின்னு நம்ம பார்த்தோம். பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நா பரகான்னு சொல்லுது சாஸ்திரம். அப்ப இங்க வந்து எது உண்மை? பிரம்மம் மட்டும்தான் உண்மை. பிரம்மத்திற்கு வேறாக இருக்கின்றவைகள் எல்லாம் என்ன? தோன்றி மறையக்கூடியவைகள், மித்தியா. இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. அப்ப இந்த மாதிரி வந்து போற விஷயங்கள்ல போய் நம்ம மாட்டிக்கிட்டு அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிறத விட என்றென்றும் இருக்கின்ற சாஸ்வதமான அந்த அறிவை, அந்த ஆன்மாவை நாம் அறிந்து கொண்டு அதில் நம்ம அனுபவமாகும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆனந்தம் என்பது உண்டாகும். அதுதான் இங்க திட ஞானம் என்றும் சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்போ அந்த ஆன்மாவை நம்ம நாடு செல்லணும். நம்ம அந்த ஆன்மா அனுபூதியை அடைய வேண்டும் என்றால் அதற்கான பயிற்சிகளும் முயற்சிகளும் இது போன்ற ஆன்மவியல் பாடங்களையும் நம்ம படித்து முன்னேற வேண்டும். மற்ற வேறு எதிலும் எனக்கு நாட்டம் இல்லை என்ற அறிவு எப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும். மேலும் மற்ற புற விஷயங்கள் எதிலும் நாம் சஞ்சலம் அடையக்கூடாது. இது போன்ற ஒரு உறுதியை அடிப்படையாக கொண்ட ஆன்மீக வாழ்வு தான் இங்கு உறுதியான ஞானத்திற்கு அடித்தளமாக அமைகின்றது அப்படின்னு சொல்லி இந்த உறுதியான ஞானத்தை பற்றியும் இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது.
அடுத்தது 4வதாக பிரம்மச்சரியம். இப்ப இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கன்னா, இப்ப ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்ப ஒன்றின் கீழ் ஒன்றாக துளைகள் உள்ள ஒரு ஜாடியை கற்பனை செய்துக்கலாம். இப்போ மேலே உள்ள துளை வழியாக வேகத்துடன் நீர் பாய வேண்டுமானால் கீழே உள்ள துளைகள் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படியே ஒன் பை ஒன்னா நம்ம ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கிறோம் ஒரு பானையில. அந்த பானையில தண்ணி ஊற்றி வச்ச உடனே தண்ணி எல்லா ஓட்டைகள் வழியாக வெளியே பாயும். ஆனா மேல இருக்கிற ஹோல்ஸ்ல வந்து தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸா வரணும் அப்படின்னா கீழே இருக்கிற ஹோல்ஸை கொஞ்சம் நீங்க அடைச்சிங்கன்னா தான் மேல இருக்கிற ஹோல்ஸ்ல வந்து தண்ணி ஃபோர்ஸா வரும். அப்படித்தானே நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். அதைத்தான் இங்க ஓமானமாக சொல்லுது. அப்ப கீழே உள்ள துளைகள் வந்து அடைப்பட்டிருக்க வேண்டும். அப்ப இங்க நம்ம என்ன செய்யணும்? நம்ம மனம் வந்து ஒருங்கிணைப்பு தன்மைக்குள்ள வரணும் அப்படின்னா இந்த புலன்கள் வழியாக அலைப்பாயுது இல்லையா, அங்க இங்கன்ட்டு கண்டபடி போகுது. கண்ணு ஒரு விஷயத்த பாக்குது, அது ஆசைப்படுது. காது ஒரு விஷயத்த கேட்குது, உடனே அது அப்படியா அதையும் நான் பாத்துறேன்ட்டு ஆசைப்படுது. அப்புறம் நாக்கில் ஒரு விஷயத்த சுவைக்குது, இன்னும் கொஞ்சம் வேணும்னு ஆசைப்படுது. இது மாதிரி புலன்கள்ல போய் மனசு சிக்கிக்கிட்டு சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்குது. அப்ப இது மாதிரி புலன்கள் எல்லாம் நமக்கு ஒரு விதமான ஓட்டைகள் மாதிரி இது வழியா பரவலா போயிட்டு இருக்கு. நம்முடைய எண்ணெய் சிதறல்கள் வந்து பல பக்கம் பரவிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? மனம் வந்து ஒரு ஒருமுகத்தன்மைக்குள்ள கொண்டு வர முயற்சி எடுக்கணும். அப்ப நம்ம மற்ற புலன்களுடைய விஷயங்களை பூரா அடக்கும் போதுதான், தேவையற்ற விவகாரங்களுக்குள்ள ஈடுபடாம நம்ம நிறுத்தும் போதுதான் மனசு வந்து தன்னைத்தானே திரும்பி பார்க்கும். அதுக்கு புற விஷயங்கள் எதுவும் கிடைக்கலன்னா தனக்குள்ள இருக்கிற அக விஷயத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும். அப்படி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் தன்னைத்தான் யார் என்று அறிந்து கொள்ற ஆர்வத்தும் அதை காட்டும். அப்ப அந்த மாதிரி முழுமையான உயர் லட்சியங்களை நோக்கி நாம் செல்ல வேண்டுமானால் இந்த கீழான உணர்ச்சி வேகங்களின் வழியாக செல்வதிலிருந்து நாம் விடுபட்டு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கு பிரம்மச்சரியம் என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி நம்ம பிரம்மச்சரியம்னா இப்படி கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது. ஏன்னா பிரம்மச்சரிய வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா, நம்ம சனாதன தர்மத்துல நம்முடைய வாழ்வியல் நெறிமுறைய அழகா வகுத்து கொடுத்திருக்காங்க இல்லையா? பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு நமக்கு அமைச்சு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க பிரம்மச்சரியம்னா என்ன? ஒரு பாலர் பருவத்துல கல்வி கற்க வேண்டிய வயதுல சரியானபடி நல்ல விஷயங்களை எல்லாம் மனது உள்வாங்கி தேவையற்ற புற விஷயங்களில் ஆர்வத்தை செலுத்தாம அதுல நம்ம ஒரு தெளிந்த ஞானத்தை அடைந்து மேல்நிலைக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம இல்லறம் என்கின்ற திருமண வாழ்வுக்குள்ள வரும்போது அந்த வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அதுல வரக்கூடிய இன்ப துன்பங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய மனோபாவம் உயர்ந்திருக்கும் நம்ம இடத்துல. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கொடுக்கப்படாதனால என்ன ஆயிடுச்சு? இன்றைய வாழ்க்கை முறையை நீங்க ஒப்பீடு செய்து பாத்தீங்கன்னா, இப்ப இன்றைய இளைஞர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனே மேக்சிமம் எல்லாம் டிவோர்ஸ் போயிடுறாங்க. எனக்கு புருஷனை பிடிக்கல, இவன் வந்து எனக்கு பொண்டாட்டியை பிடிக்கல, அவன் எனக்கு ஒத்து வர மாட்டேங்கிறான், இவன் எனக்கு ஒத்து வர மாட்டேங்கிறான், இப்படின்ட்டு பெரும்பாலான குடும்பங்கள்ல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு இன்றைய வாழ்க்கையில பாக்குறோம். அப்ப என்ன காரணம்? அந்த ஒழுக்க நீதி தெரியாம போனதுதான் காரணம். அதாவது சிறு வயசுல இருந்து அந்த நல்ல விஷயங்களை சொல்லி கெடுக்காம நம்ம வளர்த்திட்டோம். ஏன்னா நம்ம இன்றைய கல்வி திட்டமும் மாற்றப்பட்டதுனால இது மாதிரி பாடத்திட்டங்கள் நம்ம கொடுக்கறது இல்லை இல்லையா குழந்தைங்களுக்கெல்லாம். நம்ம குழந்தைங்களை கொண்டு போய் சேர்த்தும் போது கான்வென்ட்ல தானே வைக்கிறோம். அவங்க நல்லா இங்கிலீஷ்ல பேசணும்னு தானே ஆசைப்படுறோம். ஒழுக்கமா வாழணும், நல்ல சமுதாயத்தை உண்டாக்கணுங்கிற மாதிரி எந்த பேரண்ட்ஸும் நினைக்கிறது இல்லை இல்லையா? ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் என்ன எதிர்பார்க்கறாங்க? பையன் உடனே போய் இங்கிலீஷ்ல பேசிடணும், அப்புறம் உடனே வெளிநாட்டுக்கு போய் நிறைய சம்பாதிச்சுட்டு வரணும், அப்படிதான் எதிர்பார்க்கறாங்களே தவிர நல்ல ஒரு ஒழுக்கமான மாணவனாக மனிதனாக மாற வேண்டும் என்று எந்த தாய் தந்தையும் இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்துல விரும்புறது இல்லை. ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி பாடத்திட்டங்களை தான் படித்து வந்திருக்கிறதுனால நம்முடைய பாரத தேசம் வந்து ரொம்ப கீழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிறத நம்ம கண் கூட பாக்குறோம். அதனாலதான் எங்கேயும் லஞ்சம் ஊழல் எல்லாம் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அப்ப அந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையிலே சரியான விஷயங்களை ஒருவனுக்கு புகுத்தப்பட்டோமானால் அவன் தன்னுடைய இல்லற தர்மத்தை சரியானபடி வாழ்வான். அப்ப அங்க வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு ஒழுக்க நீதியில அந்த சகிப்புத்தன்மையோடு அவன் வாழும் போதுதான் அந்த குடும்பம் வந்து ஒரு கோயிலாக இருக்கும். குடும்பம் ஒரு கோயில் என்று பெரியவர்கள் ஏன் சொன்னாங்க அப்படின்னா அந்த புனிதத்தன்மை இருக்கும் அந்த குடும்பத்துல. இல்லைன்னா விவகாரங்கள் நிறைந்ததாக கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு வெளியே பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு சமுதாய சீர்கேடை நோக்கி சமுதாயம் போய் கொண்டிருக்கும். ஏன்னா எவனோ ஏதோ சொல்லி கொடுப்பான், அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுபடி ஆடிக்கிட்டு நமக்கு சுய அறிவு இல்லாம வாழ்ற வாழ்க்கையா மாறிடும். இன்னைக்கு பெரும்பாலானுடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்குது. இப்ப இன்னைக்கு வந்து பிரச்சனைன்னு போனா இன்னொருத்தர் சொல்றதுதான் கேட்கறாங்க. தன்னுடைய குடும்பத்துல பெரியவங்க சொல்றதையோ தன்னுடைய கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை இவங்களே பேசி தீர்க்கிறதோ யாருமே தயாரா இல்லை.
அப்ப அவரவர்கள் இன்னொருத்தர் சொல்ற வார்த்தையை கேட்டு அதன்படி ஆடுறதுனால குடும்பத்துல பிரச்சனைகள் பெருசாகுது. அவர்களும் என்ன விரும்புறாங்க அப்படின்னா, அவர்களுடைய குடும்பத்துல பிரிவினையை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆதாயம் அடைகிறார்கள். அவங்களுடைய உறவினர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள் எல்லாம். ஏன்னா அவர்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம். அவன் எப்படி நல்லா வாழ்றது? நான் கெட்டு போயிருக்கேன். அவன் மட்டும் நல்லா வாழ்ந்தா எப்படி? அவனும் கெட்டு போகணும். அப்படிங்கிற மனப்பான்மை. அப்ப அதனால இவன் கெட்டு போன மாரியே அந்த குடும்பமும் கெடணும். அப்படிங்கிற கெட்ட எண்ணத்திலேயே நெறைய பேர் இன்னைக்கு சமுதாயத்துல இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாரி முறையெல்லாம் எதனால தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த தவ வாழ்க்கை நம்ம இடத்துல இல்ல. பிரம்மச்சரியம்னா என்னன்னு தெரியல. அப்ப இதெல்லாம் தெரியாதனால நம்முடைய வாழ்க்கையில நெறைய சிரமங்கள நம்ம சந்திக்கிறோம். அப்ப இங்க இந்த மந்திரம் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, உண்மை, தவம், பிரம்மச்சரியம் போன்றவற்றின் விளைவாக நாம் அடைவது என்ன தெரியுமா? புனிதம். அதாவது மனிதனும் தெய்வமாகலாம் என்ற நிலைக்கு நம்ம உயரலாம். ஏன்னா ஒரு மனிதன் என்கின்ற தன்மையிலிருந்து ஒரு தெய்வீக தன்மைக்குள்ள ஒருத்தன் வர முடியும் அப்படின்னா, அவனுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. என்னென்ன தேவைப்படுது? உண்மை தேவைப்படுது, தவ வாழ்க்கை தேவைப்படுது, உறுதியான ஞானம் தேவைப்படுது, பிரம்மச்சரியம் தேவைப்படுகின்றது. இவ்வாறு இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஒழுங்காக தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திக் கொள்கின்றவருடைய வாழ்க்கை மட்டும்தான் ஆனந்த வாழ்க்கையாக அமைகிறது. அப்ப அவர்கள் தான் இந்த மண்ணிலும் சரி, விண்ணிலும் சரி, மிக உயர்ந்த, மிக தெய்வீகமான ஆற்றலை அடைகின்றார்கள் என்று சுவாமி விவேகானந்தரும் இதை சுட்டிக்காட்டுகின்றார். அப்போ இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்? ஒழுக்கமான வாழ்க்கை, தவ வாழ்க்கை நம்ம வாழணும். அப்போ இந்த புனிதமும் புலக்கட்டுப்பாடும் பெற்றவர்கள் அந்த தூய அறிவை, அந்த ஆன்மாவை அனுபவமாக்குகின்றார்கள். ஆன்ம அனுபூதி அடைகின்றார்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப எப்படி ஆன்ம அனுபூதிங்கிறது எப்படி அடையப்படுது? அதுதான் நேற்றைய பாடத்துல நான் சொல்லிட்டேன். நேற்றைய பாடத்துல என்ன சுட்டிக்காட்டினேன்னா, இங்க ஆன்ம அனுபவம் என்பது நம்முடைய மனம், புத்தியை சார்ந்தது. ஏன்னா ஆன்மாவிற்கு எந்த அனுபவமும் தேவையில்லை. ஆன்மா எதையும் தன்னுடைய அனுபவமாக ஆக்கி பார்க்காது. அது தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய அறிவு பிரகாசம் பட்டு பிரதிபிம்பிக்கின்ற உபாதி ஆகிய இந்த உடலின் வாயிலாக அந்த அறிவை அனுபவமாக்கி இந்த மனம் ஆனந்தம் அடைகின்றது. அப்பதான் இந்த மனித மனம் என்ன தன்மைக்கு போகுது? புனித தன்மைக்கு போகுது. அப்ப அந்த புனித தன்மையிலே அவன் புனிதமானவனாக மாறிவிடுகின்றான். வாழுகின்ற வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழுகின்றான். எந்த துயரும் இல்லாமல், எந்த சிரமங்களையும் எதிர்கொள்ளாமல் மிக மிக ஆனந்த வாழ்க்கையை ஒருவனால் எப்பொழுதும் வாழ முடியும் என்றால், அதற்கு இது போன்ற பாதைகளில் அவன் பயணம் செய்தால் மட்டும்தான் அந்த உண்மையான ஆனந்தம் என்பது என்ன என்பது நாம் தெரிந்து கொள்ள முடியும். மற்றபடி நாம எதிர்பார்க்கிற ஆனந்தம் எல்லாம் என்ன? தற்காலிக ஆனந்தம். ஒரு பொருளை வாங்குறதுனால வரக்கூடிய ஆனந்தம், அந்த பொருள் நம் கையில இருக்கிற வரைக்கும் இருக்கும். அந்த பொருள் உடைஞ்சு போயிட்டாலோ, காணாம போயிட்டா கவலை வந்துடுது இல்லையா? அந்த மாதிரி இல்லாத ஒரு நிலையான ஆனந்தத்தை பத்தி இந்த சாஸ்திரம் எல்லாம் நமக்கு சுட்டிக்காட்டுது. அப்ப இந்த புத்தியினால் அடையப்படுவது அப்படின்னா, அதுக்கு தான் கடந்த பாடல்ல சொல்லிச்சு. அந்த புத்தி எங்க இருக்குது? நம்முடைய இதய குகை அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா? இதய குகைன்னா அதுதான் புத்திப்பா. அந்த புத்தியின் வாயிலாக நீ உன்னை மேம்படுத்திக் கொள். ஏன்னா மனித பிறவிலே தான் அந்த புத்தி பிரகாசிப்பது அதிகமாக இருக்கிறது. வேறு எந்த பிறவிக்கும் இது போன்ற ஒரு பிரத்யேக பகுத்தறிவு கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த மனம் மேம்பட்டு அறிவு பரிமாணத்திலே உயர்ந்து அந்த புத்தித்தன்மைக்கு வரும்போது மட்டும்தான் இங்க நம்ம அந்த உயரிய ஆன்மாவை, அந்த அறிவை அனுபூதி நிலைக்கு அனுபவமாக்க முடியும் என்று இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. இப்ப இந்த மாதிரி பயணிக்கின்றவர்களை பகவத்கீதை சொல்லுது. அழகா பகவத்கீதை சுட்டிக்காட்டுது. பகவத்கீதையில 7வது அத்தியாயம் 3வது ஸ்லோகத்துல பகவான் கிருஷ்ணர் அழகா சுட்டி காட்டுறார். பகவத்கீதை படிக்கும்போது அது கொஞ்சம் பாடலா படிச்சா தான் நல்லா இருக்கும். அதனால அந்த மெட்லயே படிப்போம். மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஸ்ஸித்யததி சித்தயே யததாமபிசித்தானாம் கஸ்ஸின் மாம் வேத்தி தத்வதஹாம். இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயம் 3வது மந்திரம். மனித பிறப்பை பெற்றவர்களில் ஒரு சிலர் மட்டுமே உண்மையாகவே முழுமை பெற முயல்கின்றார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்ப பாத்துக்கங்களேன், பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணருடைய உபதேசத்துல எவ்வளவு ஒரு அனுபவத்துல அவர் அழகா சொல்லிட்டார். அப்ப அந்த காலத்திலேயே, அப்ப இந்த காலம் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. மனித பிறப்பை பெற்றவர்களில்
ஒரு சிலர் மட்டுமே உண்மையில் முழுமை பெற முயற்சிக்கின்றார்கள். அப்ப மற்றவர்கள்லாம் எதற்காக வராங்க? சும்மா பொழுதுபோக்குக்கு ஆன்மீகத்துக்குள்ள வராங்க. அப்ப ஒரு சிலர் மட்டும்தான் உண்மையில் முயற்சி பெறுகிறார்கள். அவ்விதம் முயற்சி செய்கின்ற ஆயிரக்கணக்கான யோகிகளில் என்னையே மேலான கதியாக கொண்ட யாரோ ஒருவன் மட்டும் தான் என்னை தத்துவ ரீதியாக அறிகின்றான் அப்படின்னு பகவத்கீதை இங்க சொல்லுது. பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் எப்படி தன்னை அறிந்து கொள்கிறான் என்று சொல்றாருன்னா, ஆயிரக்கணக்கான யோகிகள், அதாவது எத்தனையோ தவ வாழ்க்கை வாழ்ந்து பயிற்சிகள் செய்து முயற்சிகள் செய்து நான் யோகி என்று உயர்ந்து வந்தவர்கள் கூட எல்லோரும் அந்த பகவானை, அந்த அறிவை புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஏனென்றால் அது அவ்வளவு எளிது இல்லை. அது அவ்வளவு மன தூய்மை தேவைப்படுது. மனசு அந்த அளவுக்கு லிஃப்ட் ஆக வேண்டி இருக்குது. அப்ப அதனால ஆயிரக்கணக்கான யோகிகளில் என்னையே மேலான கதியாக கொண்ட யாரோ ஒருவன் மட்டும் தான் என்னை தத்துவ ரீதியாக உணர்கின்றான் அப்படின்னு சொல்றாருன்னா, தத்துவ ரீதியாகங்கிற ஒரு வார்த்தையை அவர் போடுறாரு. அதுதான் கடைசியில சொல்றாரு, வேத்தி தத்துவதகா மனுஷ்யானாம் சகஸ்ரேசு கஷ்சித் யததி சித்தையே யததாம் அபி சித்தானாம் கஷ்சின்மாம் வேத்தி தத்துவதகா. தத்துவ ரீதியாக என்னை உணர்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தத்துவ ரீதினா இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்? நம்ம தான் தத்துவ போதம் வகுப்புல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தத்துவம்னா என்ன? இங்க நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான விஷயங்கள் இருக்கு இல்லையா? 96 தத்துவங்கள் எடுத்துக்குங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அப்புறம் உடல், அப்புறம் பஞ்ச கோஷங்கள், பஞ்ச பூதங்கள் அப்படின்னு நீங்க எத்தனை தத்துவங்களை உள்ள சேர்த்திங்க. சைவ சித்தாந்தத்துக்குள்ள நீங்க 96 தத்துவங்களை உள்ள கொண்டு வந்தாலும் சரி, நீங்க வேதாந்த பாடத்துல ஒரு 24 தத்துவங்களை உள்ள கொண்டு வந்தாலும் சரி, ஒட்டுமொத்த தத்துவங்களையும் எல்லாம் நீக்கிட்டு ஒரே ஒரு தத்துவம், ஆன்ம தத்துவத்தை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஆன்மாவுடைய இயல்பு, யதார்த்தம், உண்மைத்தன்மை என்ன தெரியுமா? அதுதான் அறிவு, உணர்வு என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இறைவனுடைய உண்மை சொரூபம் அறிவு சொரூபம். அதனால்தான் சச்சிதானந்தம் என்று சொல்றோம். அது எப்பொழுதும் எல்லாவற்றிலும் இருப்பு கொண்டிருக்கின்றது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அறிவு எங்கும் எதிலும் எல்லையற்று நிறைந்திருக்கின்றது. அதனால் நம்மிடத்திலும் மனிதனிடத்திலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப நம்மிடத்துல அது 2 வகையில பிரகாசிக்கிறது. அறிவு மனதின் வழியாக வெளிப்பட்டு தன்னை தான் அறிந்து கொள்ளுகின்ற அந்த பிரத்யேக அந்த அறிவு பரிமாணத்துல பயணிக்குது. அப்ப அதனாலதான் நம்ம மனித நிலைக்கு நம்மளை யார் என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. அதனால மகான்கள், யோகிகள் எல்லாம் நமக்கு இப்படி இன்டெரக்டா விஷயங்களை சொன்னாலும் அதனுடைய முடிந்த முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அறிவு தன்னைத்தான் உணர்வதுதான் இங்க முடிந்த முடிவு. அந்த அறிவு தன்னைத்தான் உணர்ந்து கொள்ளும் போது அது அடைகின்ற ஆனந்தம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் அந்த ஆத்ம அனுபூதி, ஆத்ம ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அது அந்த அறிவு இப்போ இந்த உடலில் பிரகாசிக்குது அப்படின்னா, அப்ப இந்த உடலின் வாயிலாக இது போன்ற விஷயங்களை உள்வாங்கி அந்த யோகி தன்னை தத்துவ ரீதியாக அறிந்து கொண்ட உடனே அவனிடத்தில் அந்த ஆன்ம அனுபூதி பிரகாசித்து அவன் ஆனந்தத்தை எப்பொழுதும் அடைந்து கொண்டே இருப்பான். பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற அந்த அறிவை, அந்த இறை பொருளை எங்கும் காணுகின்றான். அப்பதான் அவனால பாட முடியும். காக்கை சிறகிடிலே நந்தலாலா, உன்னை காணும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா அப்படின்ட்டு. அப்ப எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்க முடியும். அப்ப எங்க பார்த்தாலும் இறைவன் தெரிவான். ஏன்னா அவன் அறிவா இருக்கிறான், உணர்வா இருக்கிறான். அப்ப அந்த ஆனந்தத்தை நம்ம ஒவ்வொரு முறையும் அனுபவமாக்க முடியும். அப்ப அது மாதிரிதான் மகான்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க. அந்த நிலைக்கு நம்மள வர வேண்டும் என்று இந்த 5வது மந்திரம் சுட்டி காட்டுது. அதுதான் இந்த சாதனைகள் வழியா சொல்லிச்சு. ஆன்ம தரிசனத்துக்கான சாதனை. அடுத்தது 6வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய பாரத தேசத்திலே ஒரு வாக்கியம் இருக்குது. சத்தியமேவ ஜெயதே. இது நம்முடைய அசோக சக்கரத்துல பொறிக்கப்பட்டிருக்கும். நம்முடைய பாரத தேசத்துல அசோக சக்கரத்துல கீழே சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கும். பட் இன்றைய இளைஞர்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா சத்தியம்னா என்னன்னு இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாது. அப்புறம் அதுல சத்தியமேவ ஜெயத்தேன்னு சொல்லிட்டா உடனே என்ன சொல்லுவானுங்க தெரியுமா? இந்தியை கொண்டு திணிக்கிறாங்க. அப்ப அதனால நான் இந்தியை எதிர்த்து போராட போறேன் அப்படின்ட்டு தமிழ்நாட்டுல இந்தியை எதிர்த்து ஒரு போராட்டத்தை பண்ணுவாங்க. ஏன்னா உண்மையை அவங்க எப்பயுமே ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அதனால சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே நமக்கு பொங்கிட்டு வந்துடும். இந்தி நுழைக்கிறாங்க நம்ம கிட்ட அப்படின்ட்டு. அப்ப அதனால இந்தியை எதிர்க்க நம்ம முயற்சி எடுப்போம். அப்ப இங்க உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா,
அந்த உண்மை மட்டும்தான் வெல்லும். ஏனென்றால் இங்க ஆன்மா, அந்த அறிவு, அந்த இறைவன் உண்மையாக இருக்கின்றான். அவன்தான் சத்தியம். அதுதானே மகா வாக்கியம். அதாவது வேதத்தினுடைய மகா வாக்கியம் என்ன? பிரம்மம் சத்தியம்னு சொல்லுது இல்லையா? அப்ப சத்தியம்ங்கிறா அது என்ன? அதுக்கு அர்த்தம் உண்மை என்று அர்த்தம். அப்ப அந்த இறைவன் மட்டும்தான் உண்மை. அப்ப அந்த உண்மையை பத்தி இங்க பேசுது இந்த உபனிஷத்து எல்லாமே. அந்த அடிப்படையில இந்த 6வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, சத்தியமேவ ஜெயத்தே நான்றிதம் சத்யேன பந்தா விதத்தோ தேவயானகா ஏனாக்ரமந்தி ரசயோகி ஆப்தகாமா யத்ர தத்சத் யஸ்ய பரமம் நிதானம் அப்படின்னு இந்த 6வது மந்திரம் சொல்லுது. இந்த 6வது மந்திரம் சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லுது. வாய்மை மட்டும்தான் வெல்லும், வேற எதுவும் ஜெயிக்க முடியாது. அப்ப உண்மையற்றது என்றும் வெல்லவே வெல்லாது. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது இங்க ஆன்மீக பாதை எதன் அடிப்படையில் அமைந்திருக்கிறது? அதனுடைய அடித்தளம் என்ன? ஆன்மாவை நாம் அறிய வேண்டும் என்றால் அந்த அறிவு தான் அடித்தளமாக இருக்கிறது. அப்ப அதுதான் சத்தியம். அப்ப இங்க ஆன்மீக பாதை என்பது அந்த உண்மையாலே தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது, அந்த உண்மையால் தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று வலியுறுத்தி சொல்லுது. அப்ப அதனாலதான் இதுக்கு முன்னாடி மந்திரத்துல முதல்ல சொன்ன தகுதி என்ன? உண்மை பேசணும், உண்மையை தான் நீங்க நடந்துக்கணும், உண்மையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குது மந்திரம். அப்ப அதன் அடிப்படையில இங்க உண்மையை பற்றி சொல்லுது. அந்த உண்மைதான் இறைவன், அந்த உண்மைதான் அறிவு, அதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்லுது. அப்போ ஆசைகள் நிறைவேற பெற்ற முனிவர்கள் அதன் வழியாகவே செல்கின்றார்கள். எதன் வழியாக? அந்த உண்மையின் வழியாகவே செல்கின்றார்கள். அவர்கள் உண்மையான மேலான இருப்பிடம் தன்னிடத்திலேயே இருப்பதை உணர்கின்றார்கள் அப்படின்னு இந்த சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இங்க அந்த உண்மை, அந்த சத்தியம், அந்த வாய்மை என்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அதனாலதான் நம்முடைய பாரத தேசத்துல அந்த காலத்திலேயே சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து பொறித்தார்கள். அசோக சக்கரத்துல பொறித்து நம்முடைய தேசிய சின்னத்திலே அதை கொண்டு வந்து காட்டினார்கள். ஆனா நம்ம அதெல்லாம் இன்றைக்கு பாரத பற்றே இல்ல, தேசப்பற்று கூட நம்ம இடத்துல இல்ல. ஏன்னா காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறோம் இல்லையா? அப்ப பாரத பற்று எங்க இருக்கு? தேசப்பற்று எங்க இருக்கு நம்ம இடத்துல? அப்ப நம்முடைய வளர்ப்பெல்லாம் எங்க இருக்குன்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நீங்க பணத்தை வாங்கிட்டு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா, நம்முடைய தாய் நாடு பாரத தேசம் என்பது தாயை போன்றது இல்லையா? அப்ப நீங்க உங்க அம்மாவை ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபாய்க்கு விக்கிற மாதிரி அர்த்தம். இப்ப எவனோ ஒருத்தன் உங்க அம்மாவை விலைக்கு கொடுங்க, ஒரு 500 ரூபாய் கொடுக்குறேன், ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா, நீங்க என்ன பண்றீங்க? அந்த காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு 500 ரூபாய்க்கு கூட அம்மா வித்துடலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்கு அப்படின்னா எவ்வளவு கேவலமானவர்களா இருப்பீங்கிறத யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அப்படித்தானே இருக்கிறாங்க இன்னைக்கு பூரா. அதுக்கு வேற ஒருத்தர் சப்போர்ட், நீங்க காசை வாங்கிக்குங்க, அப்புறம் எதுக்கு வேணா ஓட்ட போடுங்கன்ட்டு வேற ஒருத்தர் சொல்றான். அப்ப தப்பு பண்றதுக்கு தூண்டி விடுறவன் தான் நிறைய இருக்கிறானே தவிர, தப்ப செய்யாதேன்னு சொல்றவன் எவனுமே கிடையாது இல்லையா? இதுல எல்லாரும் வாங்குறாங்க. நானும் பார்த்துட்டேன். பெரிய பெரிய பணக்காரன் முதல் கொண்டு அந்த 500 ரூபா 1000 ரூபா வாங்குறான். ஏன்பா அந்த 500 ரூபா 1000 ரூபா வாங்குற? ஓட்டுக்காக போய் நீ தாயை விக்கிற மாதிரி தாய் நாட்டை விக்கிறியே, இது உனக்கு கேவலமா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்றான்? அது நம்ம காசு தானுங்க, நம்ம கிட்ட இருந்து வாங்கி தானே அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க, அதனால நானே நம்ம காசை திருப்பி வாங்கிக்கிறேன்னு சொன்னா, இது நமக்கு நாமளே போலி சமாதானம் பண்ணிக்கிற மாதிரி இல்லையா? அப்ப நான் அதை எங்க அம்மா கொடுத்த காசு தான், அதனால எங்க அம்மாவை நான் விலைக்கு வித்துட்டேங்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம். அப்ப அது மாதிரி எல்லாம் நம்ம கீழ்நிலைக்கு போகிறதுனால தான் நம்முடைய பாரத தேசம் இவ்வளவு கஷ்டங்களை சந்திக்குதுங்கிறதையும் நான் உங்களுக்கு இங்க சுட்டிக்காட்ட விரும்புறேன். அப்ப அதனாலதான் இந்த வார்த்தையெல்லாம் தெரியாம போயிடுச்சு. சத்தியமேவ ஜெயத்தே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தெரியாம போனதுனால தான் இன்றைக்கு இந்த மாதிரி அக்கிரமங்கள்லாம் நம்ம இடத்துல தலைவிரித்து ஆடுது. அப்ப தாய் நாட்டை நம்ம விலைக்கு விக்கிறோம், காசுக்காக வித்துடுறோம். அப்ப ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு ஒரு நாட்டினுடைய அரசனை நம்ம தீர்மானிக்கிறோம்னா, அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் ஒருத்தர் கொடுக்க நம்ம இடத்துல வரான்னா, அவன் நம்மளை வச்சு எவ்வளவு சம்பாதிப்பாங்கிறது கூட நம்ம சிந்திச்சு பாக்குறது இல்லையா? ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் நம்மளை வச்சு அவன் கொடுத்து நம்ம ஆசை காட்டி அவன் நம்ம கிட்ட கொடுக்குறான்னா, அதுக்கு எத்தனையோ கோடி அவன் செலவு பண்றான். ஆனா அவன் அந்த மாதிரி செலவு பண்ண காசுகள்லாம் திருப்பி எடுத்துடுறான்ல, நம்ம கிட்டயே தானே எடுக்கிறான். எத்தனை வரி போடுறான், என்னென்ன வாரிலாம் நம்ம கிட்ட இருந்து புடுங்குறான். அப்ப விலைவாசி எங்க போயிடுச்சு? நம்ம அன்னைக்கு நம்ம சின்ன குழந்தையில வாழ்ந்துட்டு இருந்தப்போ நம்ம கிட்ட இருந்த விலைவாசிக்கும் இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா 1000 மடங்கு ஏறி இருக்குது. 1 மடங்கு 2 மடங்கு 100 மடங்கு கிடையாது, 1000 மடங்கு. அன்னைக்கு நான் 1 ரூபா போட்டு வாங்குற ஒரு பொருள் இன்னைக்கு 1000 ரூபாய் போட்டா தான் வாங்க முடியுங்கிற மாதிரி இருக்குது விலைவாசி. இது எத்தனை ஆண்டுகள்ல? இந்த 50 ஆண்டுகள்ல நடந்திருக்கிற சம்பவம். நான் 1வது படிக்கும் போது 1 ரூபாய்க்கு ஒரு பொருளை நான் வாங்கி சாப்பிட்டத இன்னைக்கு 1000 ரூபாய் போட்டா தான் நான் வாங்கி சாப்பிட முடியுங்கிற ஒரு நிலை இருக்கும்போது
50 ஆண்டுகள்ல 1000 மடங்கு அந்த விலையை உயர்த்தி கொடுத்துருக்காங்கன்னா, அப்ப அரசியல்வாதிகள் எப்படி நாட்டை ஆட்சி பண்றாங்க, மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் வரியிலையும் பொருள்லையும் புடுங்குறாங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த மென்டாலிட்டி நம்ம கிட்ட இல்லாம, யாரோ எப்படியோ போட்டும் நமக்கு ஒரு 500 கிடைக்குதுல்ல, அதை வச்சு இன்னைக்கு தண்ணி போட்டுக்கலாம். இதை வச்சு நம்ம இன்னைக்கு ஆனந்தமா இருக்கலாம்னு தான் ஜனங்க இன்னைக்கு விரும்புறாங்க. அதுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னா, கல்வி முறையில மிகப்பெரிய தவறு நடந்துடுச்சு. சரியான ஒழுக்கமான கல்வியை சொல்லிக் கொடுக்காம, பெற்றோர்கள் எல்லாம் கொண்டு போய் நம்ம ஆங்கில மீடியத்துல குழந்தைகளை சேர்த்து விட்டு கண்டபடி படிக்க வச்சதுனால வந்த விளைவுகள். அரசியல்வாதிகளும் அதை நிறைய ஆதாயமா பயன்படுத்திக்கிட்டான். ஏன்னா, நீங்க கல்வியை நன்றாக கற்று புத்திசாலி ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கீழ்த்தரமான ஆட்களை எல்லாம் நீங்க தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. அப்ப அதனால உங்களுக்கு கல்வியை கொடுத்துட்டா நீங்க புத்திசாலி ஆயிடக்கூடாதுங்கிற பயத்தினால அவன் என்ன பண்றான், தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் கல்வியாக பண்ணி அதை கொண்டு வந்து உங்ககிட்ட திணிச்சு, அதுவும் இன்னைக்கு பொருளாதார கல்வி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பையனும் பல லட்சங்கள் செலவு பண்ணி படிச்சுட்டு வரான். வந்த பிறகு அவன் அந்த கல்வி திட்டமே மாற்றப்பட்டுடுது. அது அவுட் ஆஃப் டேட், அவுட் ஆஃப் சிலபஸ். இப்போ உங்களுக்கு அந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வேல்யூ கிடையாதுங்க. இப்போ நீங்க வேற டிபார்ட்மெண்ட்ல தான் அதுக்கு ஆஃபர் இருக்கு, நீங்க அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுக்கீங்க அப்படிங்கிறான். அப்ப இன்றைய குழந்தைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, படிச்சுட்டு வர்ற நிலைமைகளை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? யாரெல்லாம் என்னென்ன டிகிரி படிச்சானோ, எவனுமே அந்த டிகிரி சம்பந்தப்பட்ட தொழில்ல இல்லவே இல்லை. அவர்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா, கல்விக்கும் தொழிலுக்கும் சம்பந்தமே இல்லாம போச்சு. அப்ப எவ்வளவு ஒரு கொடுமையான கல்வி பாருங்களேன். நம்ம படிக்கிற பாடத்திட்டங்கள் எல்லாமே நம்ம எதை அடிப்படையாக வைத்து அதனுடைய மூலத்தை நம்ம அடையணும், அந்த எய்மை நம்ம அடையணும்னு போறோமோ, கோலை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அந்த கோலை எந்த ஸ்டூடெண்டாலும் ரீச் பண்ண முடியல. ஒருத்தன் எம்பிஏ படிக்கிறான் அப்படின்னா அவன் பினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல படிக்கட்டும், அல்லது பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல படிக்கட்டுமே. அவன் பிசினஸ் பண்ற அளவுக்கு போறானா இல்லையே. கடைசியில் அவன் எங்க போறான், எவங்கிட்டயே ஒரு கை கட்டி வேலை செய்யற ஒரு வேலைக்காரனா இருக்கான். ஒரு கிளர்க்கா, ஒரு ஆபீஸ் இதுல போய் ஏதோ ஒரு மேனேஜரா உட்காந்துக்கிட்டு ஒரு வேலையாளா தான் இருக்கிறான். ஆனா அவன் சொல்றான் நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன்னு சொல்றான். என்ன பிரயோஜனம்? அப்ப இது மாதிரி நம்முடைய கல்வி திட்டம் எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமா போயிடுச்சு. படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாத கல்வியை கொடுத்துட்டு, அதுவும் துறைகளை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு, புது புது டிபார்ட்மெண்ட்டை உள்ள கொண்டு வந்து அதுல பல லட்சங்களை கல்லூரிகள்ல வாங்கிக்கிட்டு, குழந்தைங்களுக்காக பேரண்ட்ஸும் நிறைய லட்சங்களை செலவு பண்ணி படிக்க வச்சுட்டு, கடைசியில பார்த்தா அந்த பையன் மூலமா அவங்க செலவு பண்ண காசு கூட எடுக்க முடியாத ஒரு துர்பாக்கிய நிலையில் இருக்குது. அந்த பையன் அந்த படிப்பை முடிச்சுட்டு, அந்த படிப்பின் மூலமாக அவனால் சம்பாதிக்க முடியாம, மேலும் ஏதாவது பணம் கொடுத்தா தான் நான் முன்னேற முடியுங்கிற நிலையில நம்ம உட்கார்ந்திருக்கிற மாணவர்களையும் குழந்தைகளையும் நம்ம பார்க்கிறோம். மருத்துவத்துறையில அப்படிதான். மருத்துவத்துறையில பல லட்சங்களை செலவு பண்ணி படிக்கிறவன், பல லட்சங்களை செலவு பண்ணிட்டேங்கிற தைரியத்தினால நோயாளிகள் கிட்ட இருந்து பல லட்சங்களை புடுங்கிடுறான். அப்ப இந்த மாதிரி தான் போயிடுச்சு இன்னைக்கு கல்வி திட்டம் எல்லாம். அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு என்ன காரணம், ஏன் இதெல்லாம் நான் சுட்டி காட்டுறேன் அப்படின்னா, அந்த உண்மை இல்ல, சத்தியம் இல்ல நம்ம இடத்துலங்கிறத சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா இவரு டாபிக் மாதிரி போறாருன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது இல்லையா? ஏன்னா இங்க உபனிஷத்து உண்மையை பேசுங்கள், சத்தியமே வெல்லும், சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு சொல்லுதே. அப்ப அந்த சத்தியம் எப்பொழுது வெல்லும்? சத்தியமாக இருக்கும்போது தானே வெல்லும். நம்ம அசத்தியமால இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு போட்டோம்னா அப்புறம் எங்க நம்ம நாடு முன்னேறும்? அப்ப இந்த மாதிரி தேசப்பற்று கூட நம்ம இடத்துல இல்லாம போனதுனால தான் அந்த சத்தியமேவ ஜெயத்தேங்கிற வார்த்தை நம்முடைய அசோக சக்கரத்துல பொறிக்கப்பட்டிருப்பது நம்ம அறியாம இருக்கிறோம்ங்கிறத இங்க சொல்றேன். அப்ப அதனால பெரியவங்க குழந்தைகளை சிறுவயது முதலே இது போல வேத வாக்கியங்கள், ஹரிச்சந்திரன் கதைகள் போன்றவற்றை கூறி வளர்த்தால் அவர்களுக்கு தீய வழிகளில் நாட்டம் உண்டாகாமல் நல்ல வழிகளில் ஈடுபாடு உண்டாகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்ப நம்முடைய நாடு வேதங்கள், புராண நூல்களில் மனிதனுக்கு நல்ல செயல்களையும் நல்ல ஒழுக்கத்தையும் பழக்க வழக்கங்களையும் எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்ற விஷயங்களை நிறைய கொடுத்திருக்கின்றது. நிறைய நன்னெறி கருத்துக்களை நம்முடைய சமுதாயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த காலத்தில் ஏதோ பெயரளவில் அதை நம்ம மாரல் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி துணைப்பாட நூல்ல படிச்சோம். ஆனா இந்த காலத்தில் அது கூட இல்லவே இல்லை என்றுதான் சொல்லணும். இப்ப நான்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி கல்வி திட்டங்கள், மெக்காலே கல்வி திட்டங்கள் உள்ள கொண்டு வந்தாலும் இடையில இந்த மாதிரி ஆன்ம விஷயங்களும் நல்ல விஷயங்களும் நமக்கு மாரல் சயின்ஸ்லயாவது படிச்சுக்கிட்டு இருந்தோம். துணைப்பாட நூல்கள் மூலமா நிறைய பாடத்திட்டங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் நம்ம உள்ள போச்சு. அப்போ ஒழுக்கங்கள்லாம் என்ன, ஒரு மனிதன் எப்படி நல்லவனா வாழணும், நற்செயல்கள் எப்படி செய்யணும், அதுல உண்மைன்னா என்ன, அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஔவையாருடைய ஆத்திச்சூடி எல்லாம் படிச்சோம்னா அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க.
அப்ப இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழணும் அப்படின்னு நம்ம அந்த காலத்துல படிச்சோம். இன்றைக்கு அந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் சுத்தமாக நீக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு இல்லவே இல்லை. அப்ப இதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய கல்வி திட்டங்கள்ல கட்டாயமாக்கப்பட வேண்டும்னா, நாம என்ன செய்யணும்? சரியான அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்தால் மட்டும் தான் நம்முடைய நாட்டுல நல்ல விஷயங்கள குடுக்க முடியும். தவறான அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்தோம்னா, நாடு இன்னும் மோசமான நிலையை சந்திக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்ல. அப்ப அத புரிந்துகொண்டு, இந்த ஆன்ம அனுபவம் நமக்கு உண்டாவதற்கு எங்கு நம்மிடத்திலே தடை இருக்கிறதுங்கிறதையும் இங்க இந்த சாஸ்திரம் சுட்டிக்காட்டி, அந்த உண்மை நம்மிடத்திலே இல்லை. அதனால அதுவே நம்முடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு தடையாகி விடுகின்றதுன்னு சொல்லுது. அப்புறம் இந்த ஆன்ம தரிசனம் எங்கே வாய்க்கிறது? அப்ப இந்த ஆன்ம அனுபவம், ஆன்ம அனுபூதிங்கிறது எங்கே வாய்க்கிறது அப்படிங்கிறது இந்த 7வது மந்திரத்துல சொல்லுது. அதையும் பார்ப்போம். பிருஹச்ச தத் திவ்யம் அசிந்திய ரூபம் சூக்ஷ்மச்ச தத் சூக்ஷ்மதரம் விவாதி தூராத் சுதூரே ததி சாந்திகேச்ச பச்சத்து இகைவ நிகிதம் குகாயாம். இது என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆன்மா, அந்த அறிவு இருக்குது இல்லையா, அது மிக பெரியது. மேலும் அது ஒளிமயமானது. நம்முடைய சாதாரண சிந்தனைக்கு எட்டாத வடிவம் கொண்டது. நுண்ணியவற்றிலெல்லாம் நுண்ணியது. அது தூரமானவற்றுள்ளெல்லாம் தூரமானது. அதே வேளையில் அது மிகவும் அருகாமையிலும் இருக்கின்றது. இந்த மந்திரம் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இது மாதிரியே இன்னொரு மந்திரம் இருக்கு வேற ஒரு உபநிஷத்துல. அதாவது அது தூரமானது, அருகில் இருக்கிறது அப்படின்னு மாத்தி மாத்தி பேசும். ஒரு குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள் மகான்கள் அப்பயே கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே இந்த ஆன்மாவை பற்றி வர்ணனைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஆன்மா மிக பெரியது, ஒளிமயமானது, சிந்தனைக்கு எட்டாத வடிவம் உடையது அப்படின்லாம் நம்ம ஏன் அத சொல்ல வேண்டி இருக்குது அப்படின்னா, இப்ப இந்த ஆன்மாவினுடைய அந்த அறிவினுடைய அதிஷ்டானத்தை தான் இந்த மைண்டே வேலை செய்யுது இல்லையா? ஆன்மா இல்லைன்னா மைண்ட் இல்ல. நம்ம பார்த்தோம். இப்ப நான் இல்லைன்னா எனக்கு நிழல் இல்ல. அப்ப அது மாதிரி கான்சியஸ்னஸ் இல்லைன்னா அங்க மைண்ட் இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியணும் இல்லையா? அப்ப மைண்ட்ங்கிற ஒரு விஷயம் கான்சியஸ்னஸ் மூலமா தான் ரெஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது அந்த அறிவு தான் இங்க மைண்டாக ரெஃப்ளெக்ஷன் ஆகுது. அப்ப அந்த மைண்ட் அந்த அறிவின் மூலமாக ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு அந்த அறிவையே அறிந்து கொள்ள முடியும்னா, அப்ப அதுக்கு யாருடைய துணை தேவைப்படுது? அதே அறிவினுடைய துணை தேவைப்படுது. அந்த அறிவினுடைய துணை இல்லாம அந்த மனசு அந்த அறிவை அறிந்து கொள்ள முடியாது. இதத்தான் மகான்கள் எப்படி சொல்றாங்கன்னா, அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து. அவனுடைய அருள் இல்லைன்னா அவனுடைய தாளை நாம் பணிவதற்கு முடியவே முடியாது. அப்ப இறைவனுடைய அனுகிரகம், அனுபூதி வேணும். அந்த அருள் இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அவனுடைய அனுபவத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியவே முடியாது. அப்ப அவன் தான் அந்த அறிவு தான் நம்ம இடத்துல காட்டி கொடுக்க முடியும் அந்த மனதின் மூலமா. அப்ப மனதின் மூலமாக அந்த அறிவு தன்னை காட்டி கொடுக்கறது தான் நான் இங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது என்ன பண்ணுது? ஒரு அறிவு தாவரத்திலே அந்த அறிவு பிரகாசிக்க தொடங்கிய அந்த அறிவு பரிமாணம் படிப்படியா பயணம் பண்ணுது இல்லையா? ஒரு அறிவு, இரு அறிவு, மூன்று அறிவுன்னு பயணம் பண்ணி 6ஆம் அறிவாகிய மனிதனிடத்திலே ஒரு அபரிமிதமாக பிரகாசிக்கும் போதுதான், அப்ப அந்த மனிதன் தன்னிடத்தில் இருக்கிற அந்த புத்தி சக்தியை வைத்துக்கொண்டு இந்த விசாரம் பண்ணி பார்க்கிறான். நான் யார்? இந்த மனமா? இந்த உடலா? அப்படின்னு விசாரம் பண்ணி பார்க்கிறான். அப்புறம் இந்த மாதிரி ஆன்ம ஞான நூல்களை, ஆன்மவியல் நூல்கள் எல்லாம் படிக்கிறான். படிச்சுட்டு அவனுக்கு ஒரு தெளிவு வருது. என்ன தெளிவு? ஓ! இப்ப நான் இந்த உடல் இல்ல. ஏன்னா இந்த உடல் போகிறதா இருக்குது. ஒரு நாள் இது அழிஞ்சிடும். அப்ப இந்த மனசா நான்னா இல்லையே. இந்த மனசும் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட ஏராளமான எண்ணங்களின் தொகுப்பாகத்தான் இருக்கிறது. அப்ப அது நானாக இருக்க முடியாது. அப்ப எண்ணங்களற்ற நிலையில மனமும் அங்க இல்ல. அப்ப மனம்ங்கிறது என்ன? அப்படின்லாம் விசாரம் பண்ணி பார்க்கும்போது, அப்ப அந்த அறிவின் அதிஷ்டானத்துல தான் இங்க மனம் இயங்கி அந்த மனதின் இயக்கமானது பிராணன் மூலமாக இயக்கப்பட்டு, அப்ப பிராணன், மனம் அப்படிங்கிற கோஷங்களை எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறோம். அதுதான் இந்த உபநிஷத்தெல்லாம் நமக்கு ஏற்கனவே நிறைய சொல்லி கொடுத்துருச்சு. இப்ப ஒரு மனிதன் எந்தெந்த மாதிரி இதுல சிக்கிக்கிட்டு இருக்கிறான்? இந்த கோஷங்கள்ல தான் சிக்கிக்கிட்டு இருக்கிறான். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற கோஷங்கள் 5 கோஷங்கள்ல சிக்கிக்கிட்டு அந்த ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருக்குது. இத்தனையும் இந்த கோஷங்கள் எல்லாம் ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இங்க நம்ம இது மாதிரி ஆன்மவியல் பாடங்களை படிக்கும்போது நமக்கு என்ன புரியணும்? இதெல்லாம் நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்குது. இங்க பிராணன்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போய் நான் சிக்கினாலும் அங்கே நான் மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்ப அதனால அந்த அறிவை அறிவதற்கு இந்த பிராணன் கூட தடையாகத்தான் இருக்குது. அப்ப அதனால மூச்சு பயிற்சி பண்றதெல்லாம் எதுக்கு? அந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி முறையாக மற்றவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றதே தவிர,
அலைப்பாய்கின்ற மனதை அந்த பிராணன் மூலமாகவே இயக்கலாம். ஏன்னா பிராணனும் மனசும் ஒன்றுதான். சூட்சமமா இருக்குது ரெண்டுமே. அப்ப அதனால இங்க பிராணன், மனம், அன்னமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப டெப்த்ல போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அந்த ஒருங்கிணைத்த தன்மைக்குள்ள இந்த உடம்பா இருக்குது. இந்த உடம்புல இருந்து இந்த 5யும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா மனம் தன்னுடைய அறிவு பரிமாணத்தை உயர்த்தும்போது புத்தி சக்தியா விரியுது இல்லையா? அப்ப மனதே எவ்வளவு பிளாட்ஃபார்ம்ல டிராவல் பண்ணுது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்ங்கிற மாரி டிராவல் பண்ணுது. அப்ப அப்படி டிராவல் பண்ணும்போது தான் மனம் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் வாயிலாக இது இது இன்னது என்று தெரிந்து புத்தியின் வழியாக பகுத்தறியும். புத்தியின் வழியாக பகுத்தறிந்து அவைகளை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொண்ட சித்தத்தின் மூலமாக தன்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை அறிந்து கொள்ளுகின்ற அகங்கார நிலைக்கு உயரும் போதுதான் அந்த இடத்துலதான் நம்ம கொஞ்சம் விழிச்சுக்கணும். அந்த அகங்கார நிலைக்கு மனம் உயர்ந்து கொண்டு தன்னை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது அஞ்ஞானி என்ன பண்றான்? எல்லாம் நான்கிற மாதிரி ஒரு ஈகோல வந்துடுறான். நான் இருக்கிறதுனால தான் இந்த காரியம் நடக்குது, நான் தான் இதை செய்கிறேன், என்னால தான் இதெல்லாம் நடக்குது, நான் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போய் அவன் சிக்கிக்கிட்டு அந்த விஞ்ஞானமய கோஷ புத்தி சக்தியை என்ன பண்றான்? தன்னுடைய சக்தியா பாவித்து கொண்டு அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்கான். ஆனா ஞானி இதே பாடத்திட்டத்தை படிச்சு வரும்போது அவனுக்கு புரியுது. இந்த அறிவினுடைய ரிஃப்ளெக்ஷனான மைண்டு தன்னைத்தானே அறிவதற்காக பயணம் பண்ணக்கூடிய பாதையில பலவிதமாக டிராவல் பண்ணி மனித அறிவுல பிரகாசிக்கும் போது, மனித புத்தி சக்தியின் மூலமாக பிரகாசிக்கும் போது அது தன்னை காட்டி கொடுக்குது. நான் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறேன், அடித்தளமா இருக்கிறேன், நான் இல்லாம நீ இல்ல, அதனால நீ ஓவரா ஆடாத, நான் இருக்கிறதுனால தான் நீ ஆடிக்கிட்டே இருக்கிற, நான் இல்லைன்னா உன்னால ஆட்டமே ஆட முடியாது, நின்னுடும் எல்லாமே அப்படின்னு அது சொல்லுது. சொல்லாம சொல்லுது. அப்ப அது ஞானிக்கு புரிஞ்ச உடனே ஞானி என்ன பண்றான்? தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விடுகிறான். ஐயோ, அப்ப எல்லாம் அதுதானா? அந்த இறைவன் தான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறானா? அப்ப அவன் என்ற ஓரணுவும் அசையாதே. அப்ப நான் அல்லவா இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன், இத்தனை நாள் நினைச்சு ஆடிக்கிட்டு இருந்தேன். அப்ப என்னுடைய செயல் இங்க எதுவுமே இல்லை, எல்லாம் அவனுடைய செயல். இப்ப என் செயலாவது இனி ஒன்றும் இல்லை இறைவா, எல்லாம் நின் செயல் என்று அறியப்பெற்றேன் என்று சொல்லி அப்படியே அதுகிட்ட சரண்டர் ஆயிடுறான். அவன் தான் ஞானி. அப்ப சரண்டர் ஆகுறதுனா என்ன? பூரண அறிவில தன்னை ஒப்படைத்து விடுகின்றான். நான்கிற தனித்துவத்தை இழந்து விடுகின்றான். அதுகிட்டயே அவன் தன்னை ஒப்படைக்கும் போது அங்க ஜீவ பிரம்ம ஐக்கியம் நடந்துடுது. அதாவது இவன் ஜீவன்கிற அந்த பிரிவினை கிடையாது, பிரம்மம் என்ற பிரிவினை கிடையாது, இரண்டும் ஒன்றாகி இருப்பது இறைவன் மட்டுமேங்கிற அந்த தகுதி அங்க நிலைநாட்டப்படுது இல்லையா? அப்ப அந்த நிலையில இங்க பிரிவினைகள் கிடையாது, இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அப்ப இறைவன் மட்டும் இருக்கிறான். நான்கிறது எங்கு வருமோ அப்ப நான்கிற அந்த ஈகோ போயிடும். அப்ப இங்க நான் சொல்றது யாருக்கு ரைட்ஸ் இருக்குன்னா, அந்த அறிவுக்கு, அந்த ஆன்மாவுக்கு மட்டும்தான் அந்த நான்கிறது சொல்ல முடியும். அப்ப அந்த நான் தான் இதே உடம்புல இதே மைண்ட்ல உணருது. நான் உள்ள ஸ்பரணம் ஆயிட்டு இருக்கு. அந்த நான் தான் நான் சொல்லிட்டே இருக்கு. எப்பொழுதும் தன்னை நான் சொல்லிட்டே இருக்கு. அதுக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. அது அந்த அறிவனுடைய நான், அந்த அறிவனுடைய பிரகாசம் என்பதை யார் ஒருவன் உணர்ந்து கொள்கிறானோ அவன் ஆத்ம ஞானி. அவன் தான் ஆன்ம அனுபூதி அடைகிறான். அப்ப அப்படிப்பட்டவன் என்ன நினைக்கிறான்? அப்ப நானே தான் இந்த உடம்புக்குள்ள பிரகாசிக்கிறேன் நான் சொல்லிட்டு, அப்ப அதே நான் தான் எல்லாவற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். தூணிலிருந்து துரும்பு வரைக்கும் நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு சிறு அணுவிலும் நானே இருக்கிறேன். அணுவில் அணுவாக நானே இருக்கிறேன். மிக பிரம்மாண்டமான மலைகளிலும் ஒரு உயிருள்ள பொருளாகிய ஒரு சின்ன பூச்சியிலிருந்து யானை வரைக்கும் நானே தான் இருந்துகிட்டு இருக்கிறேங்கிறது தெரிய வந்துடுது அவனுக்கு. அப்ப என்ன ஆயிடும்? அப்ப எல்லாவற்றிலும் தன்னை காண்கின்றான். எப்படி காண்கின்றான்? அறிவாகத்தான் காண்கின்றான். ஆன்மாவாக காணுகின்றான்னாலும் உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் வந்துரும்னா, ஆன்மாங்கிறது உங்களுக்கு எப்படியெல்லாம் நீங்க புரிஞ்சுட்டு இருக்கீங்களோ அப்படியெல்லாம் கன்ஃபியூஷன் வந்துடும். இப்ப ஒருத்தர் ஆன்மானா வெள்ளையா இருக்கும், அப்படியே காத்துல பேய் மாதிரி அப்படியே பறந்து வரும் அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு இருந்தான்னா, அது மாதிரி ஆன்மா தான் ஒவ்வொரு உடம்புக்குள்ள இருக்குங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இங்க சாஸ்திரம் சொல்லவே இல்லை. அவன் ஆளாளுக்கு ஒரு கதை விட்டு வச்சிருப்பான். ஆன்மானா அது பேய் மாதிரி வருது, அது பாக்குது, அது சாப்பிடுது, பேசுது. அப்புறம் எவ்வளவு கதை தெரியுங்களா? யூடியூப்ல எல்லாம் போய் பார்த்தோம்னா ஒரே காமெடியா தமாசா இருக்குது. ஒருத்தவங்க மரணத்தை சந்தித்து விட்டு வந்தேன் அப்படின்னு பேட்டி கொடுக்குறான். சரி, எப்படிப்பா மரணத்தை சந்திச்சுட்டு வந்த அப்படின்னு கேட்டா, அதாவது ஆபரேஷன் பண்றாங்களாமா. ஆபரேஷன் பண்ணும்போது அவனுக்கு அப்படியே இறந்து போயிடுறானாமா. இறந்து போன உடனே அப்படியே மேல போறான். மேல இருந்து அப்படியே பாக்குறான். இவனுக்கு ஆபரேஷன் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். இப்படி எல்லாம் கதை விட்டுருக்கான். அப்ப யோசனை பண்ணி பாருங்களேன், எப்படி பார்க்க முடியும்? இப்ப புலன்கள் கண் வழியாகத்தானே நம்ம இந்த காட்சியை காண்றோம். தூங்கும் போதே நமக்கு உலகம் காணாம போயிடுது. உடம்ப விட்டுட்டு வெளியே போனா கண்ணு இருக்காது, மூக்கு இருக்காது, நாக்கும் இருக்காது. எதை நீங்க சாப்பிடுவீங்க? எதை நீங்க பார்ப்பீங்க?
அப்ப எதுவுமே வெளியே போன பிறகு இந்த சூட்சும உடம்புக்குள்ள போயிட்டீங்கன்னா, ஸ்தூல உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் எல்லா அனுபவங்களும். சூட்சும உடம்புக்குள்ள போயிட்டோம்னா, எந்த புற அனுபவங்களும் கிடையாது. அப்ப எங்கிருந்து சாப்பிட போறோம்? எங்கிருந்து பார்க்க போறோம்? ஒண்ணும் நடக்காது. ஆனா இதெல்லாம் கற்பனையா நம்ம மனசுல ஏத்தி வச்சுக்கிட்டு, அவர் வராரு, வந்து சாப்பிட்டு போறாரு. அப்புறம் இப்படிதான் குடுக்கணும் சாப்பாட. காக்கா வந்து வருது, தாத்தா காக்கா வடிவில வந்து சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு வேணா சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா இதெல்லாம் நமக்கு என்ன? இவ்வளவும் ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்கள் தான். ஏன்னா புறத்துல வந்து இவ்வளவும் நமக்கு ஏற்றி வைத்து, இப்படியெல்லாம் நம்மள ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். மற்ற உயிர்களுக்கு உணவு அளிக்கணும். அது எந்த அடிப்படையில அளிக்கணும்? நிஷ்காமிய கர்மமாக செய்யணும். முறையா சொல்லிக் கொடுக்கணும். அதாவது உன்னிடத்துல இருக்கக்கூடிய அதே ஆன்மா, அதே அறிவு தான்ப்பா அந்த ஜீவராசிகளும் இருக்கு. அந்த பறவை இடத்துல இருக்கு, அந்த மிருகத்தின் இடத்துல இருக்குது. உனக்கு பசிக்கிற மாதிரி தான்ப்பா அதுக்கும் பசிக்கும். அதுக்கு சாப்பாடு வையின்னு சொல்லி கொடுத்தா, அவன் அத புரிந்துகொண்டு சாப்பாடு வைப்பான். ஆனா அப்படி சொல்லிக் கொடுக்காம, உங்க தாத்தா காக்கா உருவத்துல வராரு, அதனால காக்காவுக்கு சாப்பாடு வையின்னா, அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான்? தாத்தா காக்காவா மாறிட்டார் போல இருக்குன்ட்டு தாத்தாவ காக்காவாவே பார்த்துட்டு இருப்பான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு சினிமால காமெடி காட்டுன மாரி, அவர் வந்திருக்காரு, எங்க வீட்டுக்காரர் தான் அது அப்படின்னு ஒரு காக்காவ பார்த்து ஒரு அம்மா பேசிட்டு இருக்கிற மாரி ஆயிடும். அப்ப எவ்வளவு கேவலமா ஒரு மனிதனை கொண்டு போய் ஒரு பறவையோட ஒப்பிட்டு, அறிவு பரிமாணத்துல 6ஆம் அறிவுக்கு வந்த மனிதனை கொண்டு போய் பறவை இனத்தோட ஒப்பிட்டு, அதை நம்ம எப்படி நக்கல் நையாண்டி பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கிறோம். ஆனா இதெல்லாம் நம்ம தெரியாமயே செய்கிறோம். அதுதான் உண்மை. தெரிஞ்சு செய்யல. தெரியாமயே மற்றவர்கள் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களில் சிக்கிக்கொண்டு, இது மாதிரி தவறான காரியங்கள் எல்லாம் நம்ம சமுதாயத்துல செஞ்சிட்டு இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான வேலைங்கிறத கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்கணும்னு நான் சொல்றேன். இதுக்கு தான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? புத்தி வேணும், புத்தி வேணும்னு அடிச்சுக்குது. இந்த உபனிஷத்தெல்லாம் என்ன சொல்லுது? புத்தி வேணும், புத்தி வேணும். புத்திசாலிகள் மட்டும் தான் என்ன தத்துவ ரீதியாக அறிகிறார்கள்னு பகவத்கீதையும் சொல்லுது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான யோகிகள் கூட சும்மா உடற்பயிற்சினால யோகி ஆயிடலாம். புத்தி சக்தி வளரணும்ல. சும்மா அட்டாங்க யோகத்துல வந்து எத்தனை வழிமுறைகள் இருக்குது, நியம நியமம் இருக்குது, அதை கடைபிடிக்க மாட்டோம். பிராணாயாமம் அந்த ஆசனாசம் மட்டும் எடுத்துக்குவோம், யோகின்னு சொல்லிக்குவோம். அப்படியே மூச்சு நான் கரெக்டா கையாண்டுகிட்டு இருக்கிறேன், நான் அப்படியே தலைகளா நிற்பேன், ஒத்த காலில் நிற்பேன், நான் தவம் பண்ணோம்னா அப்படியே ஒரே கால் நின்று ஒரு நாள் கூட நிற்பேன் அப்படின்லாம் சொல்லிக்கிறோம், பெருமை அடிச்சுக்கிறோம். ஆனா என்ன பிரயோஜனம்? அது உடலுக்கு தானே வலிமை கொடுக்குது, மனசுக்கு தானே வலிமை குடிக்குது. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ அந்த உடலே கிடையாது, நீ அந்த மனசே கிடையாதுன்னு சொல்லுது. அப்ப உடலே நான் இல்லை, மனமே நான் இல்லைன்னா இந்த உடல் சார்ந்த விஷயங்களை நீங்க செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் அதில் தான் அபிமானம் உண்டாக்குமே தவிர உடல் கடந்த ஆன்மாவின் மீது அபிமானத்தை உண்டாக்காது. அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை நம்ம எப்போ உணர்றோமோ அப்பதான் இது மாதிரி ஆன்ம ஞான பாடங்கள்ல நம்ம வந்து வெற்றி அடைய முடியும். அப்பதான் இந்த பகவத்கீதை சொல்ற மாதிரி எத்தனையோ ஆயிரத்தில் ஒருவன் தான் என்னை உணர்கிறான்ங்கிற மாதிரி உணர முடியும். இல்லைன்னா சும்மா ஒரு பொழுதுபோக்கு ஆன்மீகம் மாதிரி நம்ம வந்துட்டு போலாம், அவ்வளவுதான். பிரயோஜனப்படாது. அல்லது நிறைய குரூப் மாறி மாறி கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இங்க ஒரு பாடம் கேட்கலாம், இன்னொரு குரூப்ல இன்னொரு பாடம் போய் கேட்கலாம். டைம் பாஸ் ஆகும், அவ்வளவுதான். ஆனா நம்ம பிறவி முடியுமா, வந்த வேலையை முடிச்சிட்டு போவோமான்னா அது நடக்கவே நடக்காது. காரணம் என்ன? மைண்ட் வந்து சிக்கிக்கிட்டு இருக்குது, பல விஷயங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த ஆன்ம தரிசனம்ங்கிறது எப்ப நடக்கும் அப்படின்னா, அந்த இறைவன் என்ற நிலையில் அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்? எல்லாவற்றையும் கடந்திருக்கின்றான். நம்மிலிருந்து மிக தொலைவில் இருப்பதாக காணப்படுகின்றான். ஆனா அதே வேளையில் நம்ம அருகே இருப்பதாகவும் காணப்படுகின்றான். அப்ப எப்படி அருகே இருப்பதாக காணப்படுகின்றான், தொலைவில் இருப்பதாக காணப்படுகின்றான் பாத்தீங்கன்னா, இந்த எல்லையற்ற பிரபஞ்சமாகவும் அவனே இருக்கின்றான். ஏன்னா அவன் ஒரு அறிவு பிரகாசம். அந்த சூரியனாகவும் அவனே இருக்கிறான், சந்திரனாகவும் அவனே இருக்கின்றான், கோடானு கோடி கோள்கள் நட்சத்திரங்களாகவும் அவனே இருக்கின்றான். அப்ப ஒவ்வொன்றும் அவன் பிரகாசிச்சுட்டு இருக்கான், அறிவா பிரகாசிச்சுட்டு இருக்கிறான். ஏன்னா அதுக்கு உண்டான ஒரு தகுதி இருக்கு, அதன் அடிப்படையில் தான் அது இயங்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு அறிவு இருக்குதுங்க, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம வந்து அறிவு இல்லை அப்படின்னு எதையுமே உதாசீனப்படுத்த முடியாது. ஒரு சின்ன கொசு கூட நம்ம கண்ணில் அவள் கையில் அவளை சீக்கிரம் மாட்டாது. ஒரு கொசுவை அடிக்கிறது நீ கையை தட்டுங்க, டக்குன்னு பறந்து அந்த பக்கம் போகும். அப்ப அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? பாரு அவன் அடிக்க வரான், நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி பறந்துருன்னு யாராவது பக்கத்துல இருந்து கமெண்ட் பண்ணாங்களா அந்த கொசு கிட்ட? அதுக்குள்ள ஒரு அறிவு இருக்கிறதுனால தான் அது உங்க கையில படாம பறந்து போகுது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? கொசு மாதிரி அவன் அப்படின்னு ஒரு கேவலமா ஒருத்தனை பேசுறோம். எனக்கெல்லாம் அவன் கொசு மாதிரிங்கிறோம். ஆனா அந்த கொசு கிட்ட கூட அறிவு இருக்குங்கிறத நம்ம எப்ப உணர்றோமோ அப்பதான் இறைவனுடைய அறிவு எவ்வளவு பிரம்மாண்டம்னு நமக்கு தெரியும் சொல்ல வரேன் நான். அப்ப அறிவை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இறைவன் வந்து எப்படி இருக்கிறான்னா, ஒவ்வொரு உடலுக்குள்ளும் உயிராய், உணர்வாய், அறிவாய் இருக்கிறாங்கிறது நம்ம எப்ப புரியுதோ, அப்ப ஒவ்வொரு அறிவையும் நாம ஆராதிக்க தெரியணும். அந்த ஒவ்வொரு அறிவும், ஆஹா எவ்வளவு அருமையா வேலை செய்யுது, எவ்வளவு நுணுக்கமா அது தப்பிக்குது.
ஒரு பூச்சி கூட பார்த்தா எப்படி அழகா தப்பிச்சு போகுது. அப்ப அது தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்கோ ஏதோ ஒரு வகையில தப்பிக்குதுன்னா அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இப்படி வெளியே போ, இப்படி இருந்து விடுவிச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறா. அப்ப எல்லாமே தன்னை தற்காத்துக் கொள்வதற்கும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் ஒரு அறிவை வைத்துக் கொண்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கின்றதுங்கும் போது அந்த அறிவு தான் இங்க இறைவன். அப்ப அவன் தான் நமக்குள்ளே இருக்கிறான். அவன் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த பிரகாசம் நம்மிடத்திலே மங்கி விட்டால் நம்ம மனித உருவத்தில் இருக்கின்ற மிருகம் தான். அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா உடல் மனித உடலாக இருக்கலாம். ஆனா அறிவு பிரகாசிக்கல அப்படின்னா ஒரு மிருகம் மாதிரியே வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். பிரயோஜனமே இல்ல. மனித உடம்பு எடுத்து. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனால இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த இதய குகையில் இறைவன் இருக்கின்றான். அறிவாய் இருக்கின்றான். புத்தியாய் இருக்கின்றான். அந்த ஒளி குகையிலே அந்த ஆன்ம தரிசனத்தை நீ அனுபவமாக்கிவிட்டால் உன் அருகில் இருக்கிறான். அதே அறிவை நீ இந்த பிரபஞ்சமாக பார்த்தால் உனக்கு தொலைவில் இருக்கிறான்னு சொல்ல வருது. விஷயம் இவ்வளவுதான். இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, சிந்தனைக்கு எட்டாத வடிவமாக இருக்கின்றான், நுண்ணியவற்றிலெல்லாம் நுண்ணியவனாக இருக்கின்றான், தூரத்திலும் இருக்கின்றான், அதே சமயம் அருகிலும் இருக்கின்றான்னு சொல்லுதுன்னா, என்னிடத்திலே புத்தியாகவும் இருக்கின்றான், எல்லையற்ற பிரபஞ்சமாகவும் இருக்கின்றான். அதனால பிரபஞ்சமாக பார்க்கும்போது அவன் தூரமாக இருக்கின்றான். என்னிடத்திலே அறிவாக புத்தியாக இருக்கின்ற பொழுது என் அருகிலேயே இருக்கின்றான், என்னிடத்திலேயே இருக்கின்றான் அப்படிங்கறது இங்க சுட்டி காட்டுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆன்ம தரிசனம் என்பது ஏதோ மரணத்துக்கு பின்னால் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அனுபவம் அல்ல. அது வாழும் பொழுதே பெறுகின்ற அனுபவம். நாம் வாழும் பொழுதே பெறுகின்ற அனுபவம். அதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பிறவியிலேயே என்ற வார்த்தையை இந்த உபனிஷத் பயன்படுத்துது, இந்த மந்திரம் பயன்படுத்துது. அப்ப அதை நாம புரிந்து கொள்ளணும். இந்த பிறவியிலேயே காண்கிறார்கள் சொல்லுது. அப்ப இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பற்பல ஜீவராசிகளில் மனிதன் என்ற ஒரு ஜீவராசிக்கு மட்டும்தான் அந்த பிரத்யேக பகுத்தறியும் தன்மையான புத்தி சக்தி ஒரு நுண்ணிய தன்மையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே இதர ஐந்தறிவு உள்ள ஜீவராசிகள் இதையெல்லாம் இந்த அளவுக்கு தெரிந்து கொள்ள முடியாது, உணர முடியாது. அப்ப அதை நம்ம புரிந்து கொண்டு அந்த அறிவு பரிமாணத்திலே நம்ம எந்த அளவுக்கு உயர்ந்து வந்து மனிதனாக பிறந்திருக்கிறோம் என்றால் அது நாம் செய்த பாக்கியம் தான். அதனாலதான் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு மகான்கள் சொல்லிட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட மனிதனாக பிறந்தவன் கூட அந்த ஆதி மனிதன் நிலையில இருந்தப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படவே இல்லை. அந்த ஆதி மனிதனே தன்னுடைய பிற்கால சந்ததிகள் எல்லாம் இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயங்களை எல்லாம் கண்டறிவார்கள் என்று நம்பி இருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கே தெரியாது இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கோம், இப்படி எல்லாம் நம்ம வந்து அறிவுல முன்னேறி இருப்போம், இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருப்போம், எங்கெங்கயோ இருந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் கேட்க முடியுது. அன்றைக்கெல்லாம் குருகுல கல்வியில வந்து நேரடி வகுப்புல தான் இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் எல்லாம் கேட்க முடியும். இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறோம், ஒவ்வொரு தேசத்துல கூட இருக்கிறோம். நம்ம இந்தியாக்குள்ள மட்டும் இல்ல, மற்ற வெளி தேசங்கள்ல கூட நம்ம வாழ்ந்து கொண்டு இந்த பாடத்திட்டங்களை கேட்கிறோம் அப்படின்னா அப்ப எவ்வளவு ஒரு அறிவியல் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சியில மனிதன் முன்னேறி இருக்கிறான். அப்ப அதை பார்க்கும்போது இந்த முன்னேற்றம் எல்லாம் எதன் அடிப்படையில் நிகழ்ந்திருக்கிறதுன்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அதே அறிவின் அதிஷ்டானத்தில் தான் முன்னேறி இருக்குது. அப்ப இங்க எல்லாமே அந்த அறிவு இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்ப அதுவே என்ன பண்ணுது, இவ்வளவு பிரம்மாண்ட வளர்ச்சியை கொண்டு வந்து தன்னை மேலும் மேலும் எளிதாக அறியக்கூடிய அந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. அதுதான் அவனுடைய லீலா வினோதம், திருவிளையாடல் சொல்லலாம். அப்ப அந்த மாதிரிதான் இங்க இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த அறிவின் பிரகாசம் வந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக விரிந்து பிரம்மாண்டமாக நமக்கு காட்சி அளிப்பது தூரத்தில் இருப்பதாக தோன்றினாலும் அதே அறிவு நம்மிடத்திலே அகத்திலே புத்தியாக இருந்து கொண்டு அனைத்தையும் அறியக்கூடியதாகவும் இருக்கின்றதுங்கிற அந்த அடிப்படை விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளும் போது அப்ப இங்க இருப்பதெல்லாம் இறைவனே என்று தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதாக இந்த மந்திரம் நமக்கு சுட்டிக்காட்டுது, இந்த 7வது மந்திரம். அப்புறம் அடுத்தது 8வது மந்திரம் 3 நிபந்தனைகளை சொல்லுது. ஆன்ம தரிசனத்துக்கான 3 நிபந்தனைகள். அது என்ன அப்படின்னு பார்ப்போம். ந சச்சுஷா கிருக்யதே நாபிவாசா நான்யைர் தேவை தபசா கர்மனாவா ஞான பிரசாதேன விசுத்த சத்வஸ் ததஸ்து தம் பஷ்யதே நிஷ்கலம் ஜாயமானகா. இங்க என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆன்மா, அந்த அறிவு இருக்குது இல்லையா, அது கண்களாலோ வாக்கினாலோ மற்ற புலன்களாலோ அறியப்படுவதில்லை. தவத்தாலோ கர்மங்களாலோ கூட அடையப்படுவதில்லை. புத்தியின் தெளிவால் தூய்மையும் நுண்மையும் பெற்ற மனதினால் அதனை தியானிப்பவன் அதற்கான அந்த ஆன்ம தரிசனத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லுது. அப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்க சொல்லுது பாருங்க.
வேற என்ன புற விஷயங்கள்ல நீங்க புலன்கள் அடிப்படையில போய் முயற்சி பண்ணாலும், இல்ல நீங்க வாக்கினால ஏதாவது ஜபதபங்கள பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலயோ, அல்லது நீங்க வேற என்ன உடல் கர்மா செய்றீங்க, பூஜை பண்றீங்க, அல்லது வாசி யோகம் பண்றீங்க, அல்லது யோகாசனம் பண்றீங்கன்னு என்ன நீங்க கர்மா காரியங்கள செஞ்சுட்டு இருந்தாலும், எதனாலும் அந்த ஆன்மா அனுபவம் ஆகாது. ஏன்னா, அதெல்லாம் உடற்கான உடற்பயிற்சி மட்டும் தான். அந்த உடலை நீண்ட காலம் தக்க வைத்துக் கொள்ளலாம். அவ்வளவுதான். பயிற்சியின் மூலமாக நீங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். ஒரு யோகாசனம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க உடற்பயிற்சியின் மூலமாக உடம்புல ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொண்டு நீண்ட நாட்கள் அந்த உடலை தக்க வைத்துக் கொள்ளலாம். அதை எத்தனை ஆண்டுகள் தக்க வைத்துக் கொண்டாலும், ஒரு நாள் மரணம் வருவதை தடுக்க முடியாது. நீங்க 70 வயசுல சாகறதுக்கு பதிலா 100 ஆண்டுகள் வாழ்ந்து சாகறதுனால என்ன அடைந்தீர்கள்ங்கிறது தானே முக்கியம். அந்த இறுதி இலக்கு தான் இங்க முக்கியம். 100 ஆண்டுகள் நான் வாழ்ந்துவிட்டு இறந்து போயிட்டேன்னா என்ன பெருமை இருக்குது? அது 100 ஆண்டு வாழ்ந்தாலும், 1 ஆண்டு வாழ்ந்தாலும், அந்த வந்ததனுடைய நோக்கம் நிறைவேறியதாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்ப எத்தனை பேருக்கு அந்த நோக்கம் நிறைவேறியது? பெரும்பாலானவர்களுக்கு அந்த நோக்கம் நிறைவேறவே இல்ல. ஏன்னா எல்லாரும் வராங்க, செத்து போறாங்களே தவிர, அந்த வாழ்நாளில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் அவர்களுடைய வயதின் அடிப்படையில இருந்தாலும் கூட, தான் அடைய வேண்டிய இலக்கை அவர்கள் அடைந்தார்களா அப்படின்னு கேட்டா, யாருமே பெரும்பாலும் அடையவில்லை. ஏன்னா புரியல. ஆத்ம ஞானம்னா என்ன? அறிவுன்னா என்ன? இறைவன்னா யாருன்னு தெரியாதனால, பெரும்பாலானவர்கள் வந்து 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 போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஆனா புத்திசாலிகள் மட்டும் தான் அந்த ஆன்மாவை அனுபவமாக உணர்கிறார்கள், அந்த அனுபூதியை அடைகிறார்கள் அப்படின்னு இங்க இந்த மந்திரம் சொல்லுது. அதுக்கு தான் 3 நிபந்தனைகள் சொல்லுது. மனதால் அதனை தியானிப்பவன் தன்னுடைய மனதினால் தான் அந்த அறிவை அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் மனதால் தியானிப்பவன் இங்க மந்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இங்கே ஆன்ம தரிசனத்திற்கான 3 நிபந்தனைகள் கூறப்படுகின்றன. இந்த நிபந்தனைகள் மூலம் தவம் போன்ற சாதனைகளை எச்சரிக்கையுடன் அணுகுமாறு இந்த மந்திரம் அறிவுறுத்துகின்றது. அதுல 1வது நிபந்தனை என்ன தெரியுமா? புலன்களால் ஆன்மா அடையப்படுவதில்லை. இதை ஏற்கனவே நம்ம விரிவாக கண்டுவிட்டோம். 2வது பகுதியில 2வது அத்தியாயத்துல 1வது மந்திரத்திலேயே அதை நம்ம பார்த்துட்டோம். புலன்கள் புற உலகை அறிவதற்கான வெறும் கருவிகள் மாத்திரமே. இந்த புலன்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புலன்கள் எல்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த புற உலகை அறிவதற்கான வெறும் கருவிகள் மாத்திரம்தான். ஆனால் அக உலக சம்பந்தமான எதையும் அவற்றால் அறிய இயலாது. அப்ப இங்க நம்ம இறைவனை அறிய வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவைப்படுது? அக உலகத்துக்கு திரும்பணும். புறத்திலிருந்து அகத்துல திரும்பணும். அப்பதான் இறைவனை நம்ம அனுபவமா அறிய முடியும். அதை இத முதல் நிபந்தனையாக வைக்குது. 2வது நிபந்தனை என்ன சொல்லுதுன்னா, தவத்தாலோ கர்மங்களாலோ அடையப்படுவதில்லைன்னு சொல்லுது. அந்த ஆன்மாவை, அந்த இறைவனை, அந்த அறிவை தவம் செய்வதனாலோ அல்லது நீங்கள் செய்கின்ற கர்ம காரியங்களினாலோ அடையப்படுவதில்லை அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்க தவம் செய்தாலும் சரி, கர்ம காரியங்கள் செய்தாலும் சரி, அது எதற்காக செய்யப்படுகின்றதுங்கிற அடிப்படை அறிவு நம்ம இடத்துல இருக்கணும். அது எதற்காக செய்யப்படுகின்றது என்றால், அது மன தூய்மைக்காகத்தான் செய்யப்படுகின்றது. மனதை தூய்மைப்படுத்துவதற்கான பயிற்சி முறைகள் அவ்வளவுதான். நீங்க தலைகீழா நின்னாலும் சரி, நீங்க புசு புசுன்னு மூச்சு இழுத்து உள்ள விட்டாலும் சரி, நீங்க வாசி பண்ணாலும் சரி, அது எல்லாமே உங்களுக்கு மனதை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை தானே தவிர, அதன் மூலமாக நீங்கள் அந்த ஆன்மாவை, அந்த இறைவனை அனுபவமாக்க முடியாது. அது என்ன பண்ணும்? மனம் ஒருநிலைப்பாடுக்கு ஒரு ஒருங்கிணையும் தன்மைக்கு கொண்டு போகும். ஏன்னா மூச்சை கட்டுப்படுத்தும் போது மனசு நிக்கும். மூச்சு தாறுமாறா போச்சுன்னா மனசு அலைப்பாயும். அதனால மூச்சு பயிற்சியை கையாள வேண்டிய ஒரு சில பயிற்சிகளை சொல்லித் தராங்க. ஆனா அதே பயிற்சி தாறுமாறாக தப்பு தப்பா செய்தா அதே மனசு இன்னும் வேகமாக அலைப்பாயும் ஆரம்பிச்சிடும். அதனாலதான் தெரியாம போய் கண்ட பயிற்சிகள்ல நம்ம தலையிடக்கூடாது. அப்படி அவசியமில்லாத கர்ம காரியங்களுக்குள்ள நம்ம ஈடுபடக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்றாங்க. அதனால இந்த 2வது நிபந்தனை என்ன அப்படின்னா, தவத்தாலோ கர்மங்களாலோ அடையப்படுவதில்லை. அப்ப தவத்தால் ஆன்மா அடையப்படுவதாக அந்த 3வது இதுல 1வது 5வது மந்திரம் கூறியது இல்லையா? அப்ப ஏன் இப்ப இங்க தவத்தால் அடையப்படுவதில்லை என்று கூறுது? அப்ப முரண்பாடு போல தோன்றுது இல்லையா? அதற்குத்தான் இங்க பகவத்கீதை அந்த தவத்தை 3 விதமா பிரிக்குது. இப்ப இதுக்கு முன்னாடி மந்திரம் நம்ம 5வது மந்திரத்தை பார்க்கும்போது 4 வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்துச்சு. என்னென்ன சொல்லிக் கொடுத்தது? உண்மை, தவம், உறுதியான ஞானம், பிரம்மச்சரியம். இந்த 4 சாதனைகள்ல 5வது மந்திரம் சொல்லிக் கொடுத்தது. இப்ப இங்க 8வது மந்திரத்துல என்ன சொல்லுதுன்னா, தவத்தால் அடையப்படுவதில்லைங்கிற ஒரு நிபந்தனையை போடுது. அப்ப என்னடா இது ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சந்தேகம் நமக்கு வரலாம்.
அப்ப இங்க என்ன சொல்லுதுன்னா, இதற்கு பகவத்கீதையை நம்ம உதாரணமா எடுத்து பார்க்கும்போது, அந்த தவம் இருக்குது இல்லையா? அது சாத்வீக தவம், ராஜச தவம், தாமச தவம் என்று 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாராட்டுதல், புகழ், மதிப்பு போன்ற ஆடம்பர விஷயங்களுக்காக செய்யப்படுகின்ற தவம் இருக்குது இல்லையா? அது ராஜச தவம், ராஜசமானது. ஏன்னா, இப்ப நம்ம நெறைய விஷயங்கள் எதுக்காக செய்றோம்னா, ஒரு பந்தாவுக்காக செய்றோம். இப்ப மூச்சு பயிற்சி, வாசி எல்லாம் எதுக்கு தெரியுமா பண்றோம்? அந்த இறைவனை தெரிந்து கொள்வதற்காகவும் இல்ல, மன தூய்மைக்காகவும் இல்ல. இதெல்லாம் நான் செஞ்சேன்னா என்னுடைய உடம்பு அழியாம இருக்கும். என்ன மண்ணுக்குள்ள வச்சாலும் அப்படியே அது இறுகி கிடக்கும். நீங்க வேணா பாருங்கங்கிற மாரி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா மண்ணுக்குள்ள வச்ச பிறகு அது என்ன ஆகுதுன்னு நீங்களும் நானும் போய் பார்க்க போறதில்ல. அது தோண்டி பார்த்தா தான் அது அழுகி இருக்குதா, நல்லா இருக்குதான்னு அப்புறம் தெரியும். ஆனா நம்ம வெளிய புறத்துல ஒரு பந்தா பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் நானும் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்குண்டான கெட்டப் வேற வச்சுக்கிறோம். பயங்கரமா ஜடா முடி வச்சுக்கிறோம். தாடி பெருசா விட்டுக்கிறோம். அப்புறம் நம்ம அதுக்குண்டான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நம்ம பெரிய ஒரு ஆன்மீகவாதி மாரி ஒரு தோற்றத்த உண்டாக்கிக்கிறோம். ஆனா இதெல்லாம் என்ன சொல்லுது? ஒரு ஆடம்பரமான தவம் அப்படிங்குது. இந்த மாரி தவத்துக்கு பேர் ஆடம்பரமான தவம். இத பகவத்கீதை பேசுது. அப்ப இது மாரி தவம் எல்லாம் இங்க பிரயோஜனப்படாதுப்பா. இறைவனை அனுபவமாக்குவதற்கு, அந்த அறிவை அனுபவமாக்குவதற்கு இதனால பிரயோஜனம் எல்லாம் இல்ல. நீ புறத்துல பந்தா பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அகத்துல நீ போக முடியாதுன்னு சொல்லிடுது. அப்போ இந்த மாரி தவம் ஒரு உறுதியற்றது, தற்காலிகமானது. அப்போ முட்டாள்தனமாக தன்னை துன்புறுத்தியோ அல்லது பிறரை துன்புறுத்த வைத்தோ செய்யப்படுகின்ற தவம் தாமசமானதுன்னு அடுத்த விஷயத்தை சொல்லுது. அப்ப இந்த தவ வாழ்க்கையில நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் முட்டாள்தனமாக புறத்துல இருந்து ஏத்தி வச்சுக்கிட்டு, இப்ப நான் இறைவனை அடைய போறேன் அப்படிங்கிறதுக்காக நான் பூ மிதிக்க போறேன் அப்படின்னு போய் நெருப்புல இறங்கி நடக்கிறதும், அப்புறம் காதுல, கன்னத்துல, நாக்குலன்னு சொல்லி அளவு குத்திக்கிறதும், இந்த மாதிரி நம்மள வருத்திக்கிறோம். முட்டாள்தனமாக நம்ம துன்புறுத்தி, நம்ம உடம்ப வருத்திக்கிட்டு, மற்றவர்களையும் வருத்த வைத்து, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதைத்தான் இந்த தவ வாழ்க்கைங்கிற முறையில தவறாக செய்கிறோம். இதெல்லாம் தாமச தவம் அப்படின்னு சொல்லுது. அதுலதான் இந்த மூச்சு பயிற்சியும் வருது. தாமச தவத்துல தான் இந்த மூச்சு பயிற்சியும் வருது. ஏன்னா இந்த மூச்சு பயிற்சி என்னன்னா உடம்ப வருத்தும். இந்த மூச்சை நீங்க புசு புசு புசுன்னு பண்றதுனால அந்த ரெஸ்ட் இல்லாம உடம்பு அதிக இயக்கத்துக்கு போய் அந்த உள்ள மூச்சு இயங்குறது மிகப்பெரிய ஒரு இயக்கம். ஏன்னா அது தானாவே இயல்பா இயங்கிட்டு இருக்குது. இப்ப இந்த மூச்ச விஷயத்துல நான் ஒரு விஷயத்த சுட்டி காட்ட விரும்புறேன். அந்த மூச்சு பயிற்சி செய்யறவங்க எல்லாம் அகங்காரத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. மூச்சை புசு புசுன்னு இழுத்துட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு விஷயம் கேட்கிறேன். அந்த புசு புசுன்னு மூச்சை இழுத்துட்டு இருக்கிற மூச்சு வெளியே போன பிறகு உள்ள கொண்டு வர முடியுமா உங்களால? ஒரு டைம் வெளியே போயிடுதுல்ல கடைசியா. அப்ப உள்ள கொண்டு வர முடியுமா? அப்ப முடியாதுல்ல. அப்ப எப்ப வெளிய போகணும், எப்ப உள்ள கொண்டு வரணும்ங்கிறத ஏற்கனவே ஒருத்தன் தீர்மானிச்சு வச்சிருக்கானல்ல. அப்ப அவனுடைய செயல் தானே அது. உங்க செயல் இங்க ஒண்ணுமே கிடையாது இல்லையா? ஆனா நாம என்ன பண்றோம்? அகங்காரத்துல இந்த மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். பயிற்சி முறைகள்ல நம்ம எப்படியெல்லாம் ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்கோங்கிறத இந்த சாஸ்திரம் சுட்டி காட்டுது. ஏன்னா இந்த மூச்சு பயிற்சி பண்றவர்கள் இந்த மூச்சின் மூலமா அதை பண்றேன், இதை பண்றேன்னு என்ன பண்ணாலும் வெளியே போன மூச்சை அவன் உள்ள கொண்டு வர முடியும் என்றால் அவன் அந்த மூச்சு பயிற்சியை முழுமையாக அறிந்தவன், அவன் ஞானி, அவன் யோகி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கலாம். ஆனா வெளியே போன மூச்சை உள்ள கொண்டு வரவே தெரியல, நீ என்னப்பா மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற? அப்ப ஒரு நாள் உன்னை மீறி அந்த மூச்சு வெளியே போயிடுது. அப்ப அந்த போன மூச்சு போனது தானே. அப்ப நீ அந்த பயிற்சியை எதற்காக செய்கிற? அப்ப என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் போகத்தானே போகுது. அப்ப அந்த மூச்சு பயிற்சினால் பலன் என்ன? இந்த கேள்வியை நமக்குள்ள நம்ம விசாரம் பண்ணி பார்க்கணும். அப்ப இது மாதிரி முட்டாள்தனமான துன்புறுத்தக்கூடிய, தன்னைத்தானே துன்புறுத்திக் கொள்ளக்கூடிய காரியங்களுக்கு என்ன பெயர்னா தாமச தவம் என்று பெயர். அப்ப இந்த 2 வகை தவங்களும் மனிதனை கீழ்நிலைக்கு தள்ளுகின்றன. அப்ப இது மாதிரி தவம் மனிதனை கீழ்நிலைக்கு கொண்டு போயிடும். ஆனால் சாத்வீக தவம் இருக்குது இல்லையா, அது மனிதனை உயரிய இறைநிலையில் செலுத்துகின்றது. அப்ப அது மாதிரி ஒரு சாத்வீக தவம் என்பது மிகப்பெரிய விஷயத்தை பேசுது. அந்த விஷயத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நேரம் கருதி இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். அப்ப அந்த சாத்வீக தவம் எப்படிப்பட்டது, அந்த தவத்தினால் நம்ம அந்த ஆன்மாவை எப்படி அனுபவமாக்குகின்றோம் என்பதை நாளைய வகுப்பில் பார்க்கலாம். இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.